Hello friends, welcome to CodeBeanX. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா C# ஓட அட்வான்ஸ் கான்செப்ட் தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதில் ஃப்ரண்ட் எண்டில் HTML, CSS, JavaScript, jQuery பார்த்தோம். பேக் எண்டில் SQL சர்வர் பார்த்தோம். இது ரெண்டும் கனெக்ட் பண்ணுறதுக்கு மிடில் வேற உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ரேம் ஒர்க் தேவைப்பட்டுச்சு. .NET ஃப்ரேம் ஒர்க். அதில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா C# வச்சு தான் அதில் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ C# வந்து பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் கான்செப்ட் தரவாக இருந்தால் தான் நீங்கள் அதில் மாஸ்டர் பண்ண முடியும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா C# பேசிக்ஸ் வீடியோ வந்து லாஸ்ட் டைம் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதை நீங்கள் பார்க்கலன்னா ப்ளீஸ் அதை ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணிவிட்டு வந்து இதை பாருங்கள். ஏன்னா அதோட அட்வான்ஸ் கான்செப்ட் தான் இது, ப்ளஸ் அதோட கண்டினியூஷனாக தான் இது இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறேன்னா C# அட்வான்ஸ் கான்செப்ட் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கே தெரியும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எப்படி நார்மலாக எப்படி நான் டீச் பண்ணுவேன்னா கொஞ்சம் தியரி நிறைய ப்ராக்டிக்கல் இருக்கும். இந்த வீடியோவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இல்லை ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே எல்லா கான்செப்ட்டுமே நான் வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிளோட சொல்ல போகிறேன். தியரியே இங்கே இருக்காது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஸ்கூல் டேஸ்லேயோ இல்லை காலேஜ் டேஸ்லேயோ பார்த்தீங்கன்னா ஹூப்ஸ் கான்செப்டை படிச்சிருப்பீங்க. இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், அப்புறம் கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, இது மாதிரி நிறைய விஷயத்தை நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆனால் அது ஐடி இண்டஸ்ட்ரி ரியல் வேர்ல்டில் வரும்போது அது எப்படி யூஸ் ஆகுது, ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ரியல் வேர்ல்டில் எக்ஸாம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனிக்கு ஒரு ப்ராஜெக்ட் வருதுன்னு வச்சுக்கலாம். ஒரு டீமுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் முடிச்சு கொடுங்க அப்படின்ட்டு. அந்த டீமோட லீடு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ராஜெக்டை வாங்கி ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை அனலைஸ் பண்ணுவார். ஓகேங்களா? அதை அனலைஸ் பண்ணி அதை சின்ன சின்ன பார்ட்டாக பிரிப்பார். ஓகேங்களா? மேஜராக ஒரு எவ்வளோ பார்ட் வருதோ அந்த பார்ட்டாக பிரித்து அதை ஒரு டெவலப்பர் அந்த டீம் மெம்பர்ஸ்க்கு ஒரு டெவலப்பர் கிட்ட கொடுத்துருவாரு. இந்த பார்ட்டை நீங்கள் டெவலப் பண்ணித்தாங்க, இந்த பார்ட்டை நீங்கள் டெவலப் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு பார்ட்டை தான் என்ன சொல்லுவாங்கன்னா மாடல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதை வந்து இன்னும் டெக்னிக்கல் டேர்மில் சொல்லணும்னு தான் மாடுலர் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. பட் அவ்வளோ டெக்னிக்கலாக நம்ம போக தேவையில்லை. ஸோ இதை வந்து தனித்தனி பார்ட்டாக அவங்க டெவலப் பண்ணி தருவாங்க. ஒரு டெவலப்பர்ஸும் ஒரு மாடலை அவங்க வந்து டெவலப் பண்ணி தருவாங்க. அதுக்கப்புறம் அதை மொத்தமாக சேர்த்து அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பில்டாக கன்வெர்ட் பண்ணி அதை தான் ஒரு அப்ளிகேஷனாக வெளியே வரும். டெஸ்டிங் போகும். அதுக்கப்புறம் தான் அது கஸ்டமருக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம இங்கே ஒரு அப்ளிகேஷன் எடுத்து அதை அனலைஸ் பண்ணி அதை வந்து நம்ம டிவைட் பண்ணி அதை நம்ம எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது மோரோவர் எக்ஸாக்டாக சேமாக இருக்கும்லாம் கிடையாது. ஓரளவுக்கு நான் டெமோ பர்பஸ்க்காக உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ வாங்க எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இங்கே நம்ம ப்ராஜெக்டாக எடுத்து இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ ஆப்பு. ஓகேங்களா? ஏன்னா இது உங்களுக்கு ஃபெமிலியராக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இதை நான் சூஸ் பண்ணேன். இப்போது இந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ண சொல்லி உங்கள் டீமுக்கு வந்து ப்ராஜெக்டாக வருது. உங்கள் டீம் லீடு என்ன பண்ணுறாருன்னா அதை எடுத்து ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ண போகிறாரு. ஓகே, அவர் கூட சேர்ந்து நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அதை அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜொமேட்டோ ஆப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன இருக்கும், லாகின் பேஜ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு ஆப் எடுத்தாலும் லாகின் பேஜ் இருக்கும். ஒன்ஸ் யூசர் வந்து லாகின் பண்ணிட்டதுக்கப்புறம் அது நெக்ஸ்ட் எந்த பேஜுக்கு போகும், ஹோட்டல் லிஸ்ட் பண்ணுற பேஜ், அதாவது ரெஸ்டாரண்ட் லிஸ்ட் பண்ணுற பேஜுக்கு வந்து மூவ் பண்ணும். ஸோ லாகின் பேஜை ஒரு மாடலாக பிரிச்சுட்டாரு. ஓகேங்களா? ஸோ அதை ஒரு தனி பார்ட்டாக பிரிச்சுட்டாரு. அப்புறம் ஹோட்டல் லிஸ்ட் பண்ணுற பேஜை ஓகேங்களா அதை வந்து தனி மாடலாக பிரிச்சுட்டாரு. ஓகேங்களா? அது ஒரு தனி பார்ட்டாக பிரிச்சுட்டாரு. ஓகே, யூசர் வந்து இப்போ சப்போஸ் ஒரு ஹோட்டலை சூஸ் பண்ணிட்டாரு. ஓகேங்களா? அந்த ஹோட்டலை சூஸ் பண்ணி கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது என்ன பண்ணும், நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஓப்பன் ஆகும், அந்த ஹோட்டலில் என்னென்ன ஃபுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் லிஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ அந்த ஃபுட் லிஸ்ட் பேஜை தனியாக ஒரு மாடலாக பிரிச்சுட்டாரு. அதை ஒரு டெவலப்பருக்கு கொடுக்க போகிறாரு. ஓகே, இப்போ யூசர் வந்து கடைசியாக ஒரு ஃபுட்டை சூஸ் பண்ணிட்டாருப்பா. சூஸ் பண்ணிவிட்டு அவர் நெக்ஸ்ட்டு வந்து என்ன மூவ் ஆகும், பேமெண்ட் பேஜுக்கு போகும். ஓகேங்களா? ஸோ பேமெண்ட் பேஜை வந்து தனியாக மாடலாக பிரிச்சுட்டாரு. ஓகேங்களா? இப்போ நம்மக்கிட்ட அந்த ஆப்பை அனலைஸ் பண்ணி 4 இம்பார்ட்டண்டான மாடல்ஸை பிரிச்சுட்டாரு. ஃபஸ்ட்டு பிரிச்சுட்டு இப்போது அவர் டீம் மெம்பர்ஸை கூப்பிட்டு மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு ஒரு மாடல் தரப்போகிறேன். ப்ளீஸ் அது இன்னைக்கு எண்ட் ஆஃப் டேக்குள்ளே எங்களுக்கு டெவலப் பண்ணி தந்துடுங்க, கஸ்டமர் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. ஓகே, நீங்களும் உங்கள் டீம் லீடு சொல்கிற மாதிரி நீங்கள் வாங்கிடுறீங்க. ஓகேங்களா? இப்போ என்கிட்ட CodeBeanX, மிஸ்டர் CodeBeanX அப்படின்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட்டு நீங்கள் வந்து ஹோட்டல் லிஸ்ட் பண்ணுற பேஜை வந்து டெவலப் பண்ணி கொடுங்க அப்படின்னு கொடுத்துட்றாரு. ஓகே, நான் அந்த மாடலை வாங்கிட்டேன். அதே மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு ஃபுட் லிஸ்ட் பேஜும் அப்படியே இன்னொருத்தனுக்கு லாகின் பேஜ், இன்னொருத்தனுக்கு வந்து பேமெண்ட் பேஜ்னு கொடுத்துட்டாரு.
ஓகே. இப்போ நான் வாங்கிட்டேன். நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஆ எனக்கு வந்து ஹோட்டல் லிஸ்ட் பண்ற பேஜுக்கு வந்து குடுத்துட்டாங்க மாடுலா. ஓகே. நான் இப்போ என்ன பண்ணுவேன்னா, அத ஃபர்தரா எடுத்து நான் அனலைஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ எப்படி அத வந்து கோட் பண்றது? எப்படி அச்சீவ் பண்றது? அந்த பேஜ் எப்படி டிசைன் பண்றது? நான் ஃபர்ஸ்ட்டு ஆ இது எனக்கு ஒரு ஹோம் ஒர்க் மாரி நான் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ எனக்கும் வந்து நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. இப்ப நான் என்ன பண்றேன்னா, ஹோட்டல் லிஸ்ட் பேஜ்னா சாதாரணமா அத வந்து எடுத்துற முடியாது. ஓகே. இப்போ ஹோட்டல் லிஸ்ட் பேஜ்ல நான் வந்து ஆ இதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்டான திங் சொல்லணும்னு நெனச்சேன். இங்க ஒரு ஒரு மாடுலா பிரிச்சுட்டாருன்னு சொன்னேன்ல, ஒரு ஒரு பார்ட்டா பிரிச்சுட்டாருன்னு சொன்னேன்ல, அந்த ஒரு ஒரு பார்ட்டுக்கும் நான் நேம் என்ன வைக்கிறேன்னா, நேம் ஸ்பேஸ்ன்னு வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் என்ன நேம் குடுக்குறேன்னா, நேம் ஸ்பேஸ்ன்னு கால் பண்றேன். இதுதான் நம்ம ஜாவால பேக்கேஜ்ன்னு சொல்லுவோம். இங்க நேம் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க சி ஷார்ப்ல. ஓகேங்களா? ஸோ நேம் ஸ்பேஸ் வந்து ஒரு பெரிய கண்டெய்னர் மாரி வச்சுக்கங்க. ஒரு ஒரு மாடுல் அதாவது ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ட சின்ன சின்ன ப்ராஜெக்ட்டா டிவைட் பண்ணி, அந்த ஒரு சின்ன ப்ராஜெக்ட்டுக்குள்ள எழுதுற கோட் எல்லாமே எதுக்குள்ள இருக்கும்னா, ஒரு பெரிய கண்டெய்னருக்குள்ள இருக்கும். அந்த கண்டெய்னர் பேர தான் நான் வந்து நேம் ஸ்பேஸ்ன்னு சொல்றேன். இந்த நேம் ஸ்பேஸ்க்கு நீங்க பேர கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்க கிரியேட் பண்ற அந்த ப்ராஜெக்ட் நேம் தான் இந்த நேம் ஸ்பேஸோட பேராவே இருக்கும். ஸோ நம்ம அத பிராக்டிகலா போகும்போது பார்த்துட்டே போலாம். ஓகேங்களா? ஸோ இங்க நேம் ஸ்பேஸ்ன்றது என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட்டு இது நான் இம்பார்ட்டன்ட்டா உங்களுக்கு சொல்லணும்னு நெனச்சேன். நேம் ஸ்பேஸ்னா இதுதான். ஸோ ரியல் வேர்ல்டுல ஒரு இதுவா பார்த்துட்டீங்க. நேம் ஸ்பேஸ்னா என்னன்ட்டு. ஓகேவா? ஸோ ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து எனக்கு குடுத்த அந்த ப்ராஜெக்ட் எடுத்து நான் அனலைஸ் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஹோட்டல் லிஸ்ட் பேஜ்ல என்னென்ன இது இருக்கும். பியூர் வெஜ் இருக்கும். வெஜ் இருக்கும். அப்புறம் தபா, அப்புறம் சைனீஸ் ரெஸ்டாரண்ட். ஸோ இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ நான் ஹோட்டல்ல வந்து இப்படி கேட்டகரைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்றேன்னா, ஒரு மேஜரா ஒரு 3 கேட்டகரி மட்டும் எடுத்துக்கிறேன். பியூர் வெஜ், வெஜ் ஹோட்டல், சாரி நான்வெஜ் ஹோட்டல், சைனீஸ் ரெஸ்டாரண்ட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு தனித்தனியா கோடு எதுவும் இல்ல. இப்போ வெஜ் ஹோட்டல்னா அதுக்கு தனியா கோடு எழுதுவேன். நான்வெஜ் ஹோட்டல்னா அதுக்கு தனியா கோடு எழுதுவேன். சைனீஸ் ரெஸ்டாரண்ட்னா அதுக்கு தனியா கோடு எழுதுவேன். ஓகேங்களா? அந்த கோடு எழுதுறோம் பார்த்தீங்களா? அந்த கோடு எழுதுறதுக்கு ஒரு கண்டெய்னர் தேவை. ஓகேங்களா? ஸோ அத வந்து அந்த கோட வந்து ஒரு சின்ன கண்டெய்னருக்குள்ள போட போறேன். அந்த கண்டெய்னருக்கு நான் நேம் என்ன வைக்கிறேன்னா, கிளாஸ்ன்னு வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்க பியூர் வெஜ் கிளாஸ்ன்னு சொல்றேன். இங்க வந்து நான்வெஜ் கிளாஸ். இது வந்து சைனீஸ் ரெஸ்டாரண்ட் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ பெரிய கண்டெய்னர் இது எல்லாமே இந்த கிளாஸ் எல்லாமே சேர்ந்து அதான் எல்லா கோடும் சேர்ந்து இருக்கிற அந்த பெரிய கண்டெய்னர் பேர் வந்து நேம் ஸ்பேஸு. நீங்க சின்ன சின்ன கேட்டகரி பண்ணுவீங்கல்ல, அந்த சின்ன சின்ன கேட்டகரிஸோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ். ஓகேங்களா? ஸோ இது ப்ராக்டிகலா நம்ம பார்க்கலாம். கோடிங் அப்போ உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் சின்ன சின்ன பார்ட்டா பிரிச்சு உங்களுக்கு கிளாஸ்ன்னு நேம் வைக்கிறேன். வெஜ் கிளாஸ், நான்வெஜ் கிளாஸ், சைனீஸ் ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ ஓகே. இப்போ இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, இது இன்னும் அனலைஸ் பண்ண போறேன். ஓகே. இப்போ தனித்தனி கேட்டகரி எல்லாம் பிரிச்சாச்சுப்பா. ஓகே. இப்போ நான்வெஜ் கிளாஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான்வெஜ் ஹோட்டல் கிளாஸ்ல என்ன இருக்கும்? நான்வெஜ் ஹோட்டல் என்னென்ன இருக்கோ அது ஃபுல்லாமே அதுல இருக்கும். ஓகேங்களா? எஸ்எஸ் பிரியாணி, ஆசிப் பிரியாணி, திண்டுக்கல் தலப்பாக்கட்டு. ஸோ இது மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ் எதெல்லாம் நான்வெஜ் ஹோட்டலோ அது ஃபுல்லாமே இந்த கிளாஸ்க்குள்ள நான் எழுதி வச்சிருப்பேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ யூ இப்போ எழுதி வச்சதோட விட்டுறக்கூடாது. இப்போ எஸ்எஸ் பிரியாணி நான் எழுதி வச்சிருக்கேன்னு வச்சுக்கலாம். இந்த நான்வெஜ் ஹோட்டல் கிளாஸ்க்குள்ள எஸ்எஸ் பிரியாணின்னு சொல்லிட்டு ஹோட்டல் எழுதி வச்சிருக்கேன். இப்போ அந்த எஸ்எஸ் ஹோட்டலுக்கான கோடிங். ஓகேங்களா? ஸோ அதுக்குன்னு தனியா ஒரு ஸ்பெசிஃபிக்கா கோடிங் இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த கிளாஸ்க்குள்ள நான் என்ன எழுதி வச்சிருப்பேன்னா, வெறும் ஹோட்டலோட ஐடி நம்பர், ஹோட்டலோட நேமு, அதோட ஃபோன் நம்பர் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ எஸ்எஸ் பிரியாணின்னு உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, நீங்க தனியா ஒரு கிளாஸை வந்து கிரியேட் பண்ணணும். எஸ்எஸ் பிரியாணி கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அந்த கிளாஸ்க்குள்ள நீங்க என்ன போடுவீங்கன்னா, அந்த எஸ்எஸ் பிரியாணியோட திருப்பி ஐட்டம் நம்பரு, அதோட ஃபோன் நம்பரு, அதோட அட்ரஸ், அதுல பிரைஸ் என்ன விலை இருக்கும். ஸோ அந்த எஸ்எஸ் பிரியாணிக்கான கம்ப்ளீட் டேட்டா வந்து அந்த எஸ்எஸ் பிரியாணி கிளாஸ்க்குள்ள தான் நீங்க எழுதி வச்சிருப்பீங்க. அதே மாதிரி ஒரு நான்வெஜ் ஹோட்டலுக்கும் தனித்தனியா கிளாஸ் எழுதி வச்சிருப்பீங்க. இந்த நான்வெஜ் ஹோட்டல் கிளாஸ்க்குள்ள நீங்க என்ன எழுதி வச்சிருப்பீங்கன்னா, ஜஸ்ட் அந்த ஹோட்டல் நம்பர், அந்த ஹோட்டல் நேமு, ஃபோன் நம்பர் இதோட லிஸ்ட் மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. சரி ஓகே. என்னுடைய பார்ட் வந்து நான் அனலைஸ் பண்ணி நான் இப்படி தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி வச்சுட்டேன். ஓகே. என் ஃப்ரெண்ட் சைடு போவோம். என் ஃப்ரெண்டுக்கும் நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ அவரு வந்து எதை அனலைஸ் பண்ண போறாரு. ஓகேங்களா? ஸோ அவரும் வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு கேட்டகரியா பிரிக்க போறாரு. ஓகேங்களா? இப்போ ஃபுட்டுன்னு எடுத்துட்டீங்கன்னா மெயின் டிஷ்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்டார்டர்ஸ்னா சைட் டிஷ், தந்தூரி, அது மாதிரி சைட் டிஷ் அந்த ஐட்டம் அது ஒரு கேட்டகரியா பிரிச்சுட்டாரு. பீவரேஜஸ்னா குளிர்பானங்கள், ஜூஸு, ஐஸ்கிரீம். ஸோ இது மாதிரி இது ஒரு கேட்டகரியா பிரிச்சுட்டாரு. ஓகேங்களா?
ஸோ அதுவும் பிரித்து என்ன அதோட கோடிங்லாம் என்ன பண்ணிட்டாரு, தனித்தனி கிளாஸ்லாம் போட்டு வச்சுட்டாரு. மெயின் டிஷ் கிளாஸு, பியூரேஜஸ் கிளாஸு, ஸ்டார்டர்ஸ் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ தனித்தனி கிளாஸாக பிரித்து வச்சுட்டாரு. ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ரியல் வேர்ல்டில் கிளாஸ்னால் இதுதான் கிளாஸ். ஓகேங்களா. ஸோ ஓகே, இதுதான் கிளாஸ். நீங்கள் இங்கே உங்களுக்கு ஒரு பெரிய டவுட் வரலாம். ஓகேங்களா. அது என்ன டவுட்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது என்னுடைய ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் லிஸ்ட் பண்ணுற பேஜை வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஹோட்டலுக்கான ஃபுட்டை வந்து அவர் டெவலப் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் வந்து எஸ்எஸ் பிரியாணின்னு கிளிக் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம். எஸ்எஸ் பிரியாணி தான் கிளிக் பண்ணாங்க அப்படின்னு வந்து இது அந்த அதாவது என்னுடைய ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சாதான் அந்த எஸ்எஸ் பிரியாணிக்கான ஃபுட்டு என்னென்ன இருக்கோ அதை வந்து லிஸ்ட் பண்ணி காட்ட முடியும். ஓகேங்களா. ஸோ அப்போ அவருக்கு வந்து என்ன தெரியணும்னா, இப்போ நீங்களே பார்த்துருக்கலாம் ஜொமேட்டோ ஆப்பில் ஒரு ஹோட்டலில் நீங்கள் கிளிக் பண்ண உடனே அதுக்கு அடுத்த பேஜ் என்ன வரும்னா, மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலோட டீட்டெயில்ஸ் இருக்கும். அதோட அட்ரஸு, ஃபோன் நம்பர், அது ரேட்டிங்ஸு அப்படி இருக்கும். கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபுட் லிஸ்ட்டு வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படியே லைனாக. ஓகேங்களா. ஸோ இப்போ இவர் வந்து ஃபுட்டு லிஸ்ட் பண்ணுற பேஜை வந்து தயாரிக்கிறாருன்னே வச்சுக்கலாம், கிரியேட் பண்ணுறாருன்னே வச்சுக்கலாம். ஆனால் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஜில் ஃபுட் லிஸ்ட் பண்ணுற பேஜோட அந்த லிஸ்ட் பண்ணுற அந்த ஐட்டம்ஸோட ஹோட்டலோட டீட்டெயில்ஸும் வந்து மேலே ஷோ பண்ணுற மாதிரி இவருக்கு தெரியணும். அப்போது இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எஸ் பிரியாணிக்கான டோட்டல் டேட்டா வந்து இவருக்கு வேணும். ஓகேங்களா. இந்த கிளாஸில் நான் எழுதி வச்சிருக்கிற கிளாஸில் இருக்கிற டோட்டல் டேட்டா இவருக்கு தேவைப்படுது. ஓகேங்களா. ஸோ இந்த நேரத்தில் என்ன ப்ரோ பண்ணுவாங்க, இப்போ இது வேறு ப்ராஜெக்டாக இருக்குது, இது வேறு ப்ராஜெக்டாக இருக்குது. ஸோ இங்கே எப்படி இது ரெண்டுமே கனெக்ட் பண்ண முடியும், எப்படி ப்ரோ அதை வந்து உங்கள் கிளாஸில் எழுதி வச்சிருக்க டேட்டா அவர் எப்படி எடுக்க முடியும் ப்ரோ, இது என்ன போங்கா இருக்குது அப்படின்னு கேட்கலாம். இங்கே தாங்க ஆப்ஜெக்ட்னு ஒன்று கொண்டு வராங்க. ஆப்ஜெக்ட்னா என்னென்னா, இப்போது நான் எழுதி வச்சிருக்க கிளாஸ் எஸ்எஸ் பிரியாணி கிளாஸ்னு எழுதி வச்சிருக்கேன்னு வச்சுக்கலாம். இந்த கிளாஸோட டீட்டெயில்ஸ் எதனா டேட்டா தேவை, இப்போ எஸ்எஸ் பிரியாணிக்கான ஃபோன் நம்பர் என்ன ஃபோன் நம்பர் இருக்கோ அது தேவைப்பட்டுச்சுன்னா இவர் என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் இந்த கிளாஸ்க்கு வந்து ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் டாட்டு ஃபோன் நம்பர் அப்படின்னு எடுத்தாலே போதும், அதை கால் பண்ணாலே போதும். இதில் இருக்கிற ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா இவர் எடுத்துக்கலாம் டேட்டாவை. ஸோ இங்கே ஆப்ஜெக்ட் என்றது என்னன்னா அது ஒரு டிரான்ஸ்போர்ட் மாதிரி. ஓகேங்களா. ஸோ இந்த கிளாஸ்க்கு வந்து அந்த ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண உடனே இந்த டிரான்ஸ்போர்ட் என்ன பண்ணும், கரெக்டாக உங்கள் கிளாஸ்லேருந்து அப்படியே போயிட்டு அந்த கிளாஸ்க்கு வந்து ரீச் ஆகும். அந்த கிளாஸில் வந்து ரீச் ஆன உடனே உங்கள் டிரான்ஸ்போர்ட்டுக்கு தெரியும் என்ன டேட்டா வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்ட்டு. இப்போது அவர் வந்து என்னென்ன ஃபோன் நம்பர் தான் கேட்குறாரு. அப்போது கரெக்டாக அந்த எஸ்எஸ் பிரியாணி கிளாஸ்க்குள்ளே இருக்கிற ஃபோன் நம்பரை மட்டும் எடுத்து டிரான்ஸ்போர்ட்டில் லோட் பண்ணிவிடும். லோட் பண்ணிவிட்டு அதை அப்படியே கொண்டு போய் திருப்பி உங்ககிட்ட வந்து கரெக்டாக டெலிவரி பண்ணிவிடும். ஓகேங்களா. ஸோ இங்கே ஆப்ஜெக்ட்ன்றது ஒரு டிரான்ஸ்போர்ட் மாதிரி. ஓகேங்களா. ஸோ இது கோடிங்கில் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாகவே புரியும். இப்போது ரியல் டைமில் இப்படி தான் யூஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் இதில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குங்க. ஆப்ஜெக்ட்னு எடுத்துட்டிங்கன்னா இப்போ ஒரு கிளாஸ்க்கு நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் இந்த ஆப்ஜெக்டை சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் வந்து இந்த கிளாஸ்க்கு வந்து ஆப்ஜெக்டை சென்ட் பண்ணி உங்கள் டேட்டாவை வாங்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி எத்தனை ஆப்ஜெக்ட் எத்தனை டிரான்ஸ்போர்ட் வேணாலும் நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ணிட்டே இருக்கலாம் ஒரே கிளாஸ்க்கு. ஸோ இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இவ்வளோதான் ப்ராக்டிக்கலாக இதை வந்து நம்ம இப்போ கோடிங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஓகே ஃபைன். இப்போது கோடிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு விஷுவல் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, விஷுவல் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ ப்ராஜெக்ட்னு கொடுங்க. ஓகேங்களா. ஸோ இந்த விஷுவல் ஸ்டுடியோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுலாம் நான் லாஸ்ட் வீடியோலேயே அந்த பேசிக் வீடியோலேயே உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சோல் அப்ளிகேஷன் இதை தான் நம்ம பண்ண போகிறோம். வெப் அப்ளிகேஷன் நம்ம இங்கே பண்ண போகிறதில்ல, சும்மா உங்களுக்கு டெமோ மட்டும் தான் காட்டுறேன். ஓகேங்களா. ஸோ வெப் அப்ளிகேஷன் போகிறதா இருந்தால் நீங்கள் ASP.NET MVC ஸோ அதெல்லாம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ சும்மா டெமோக்காண்டி நம்ம வந்து கன்சோல் அப்ளிகேஷனை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ கன்சோல் அப்ளிகேஷனுக்கு ஒரு நேம் வச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ நேம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வைக்கலாம், மை ஹோட்டல் அப்ளிகேஷன் அப்படின்னு வைக்கலாம். இல்லை இது கூட வச்சுக்கலாமே, மை ஜொமேட்டோ அப்ளிகேஷன். ஓகேங்களா. ஸோ அப்ளிகேஷன் நேம் வச்சாச்சு. இங்கே சொல்யூஷன் நேம் நீங்கள் வேறு கூட கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ப்ராஜெக்ட் நேம் தான் கொடுக்கணும்னு இல்லை, சொல்யூஷன் நேம் வந்து நீங்கள் வேறு கொடுத்துக்கலாம். வெறும் கூட நீங்கள் ஜொமேட்டோ அப்ளிகேஷன் கூட நீங்கள் நேம் வச்சுக்கலாம். ஸோ க்ரியேட் கொடுத்துட்றேன். ஓகேங்களா. ஸோ இது க்ரியேட் ஆகிறதுக்கு டைம் ஆகும்.
நான் எதுக்கு இது மாதிரி உங்களுக்கு இந்த அப்ரோச்சுக்கு நான் போனேன்னா உங்களுக்கே தெரியும் கிளாஸ்னா என்ன நார்மலாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க கிளாஸ்னா ஒரு ப்ளூ பிரிண்ட்னுவாங்க ஆப்ஜெக்ட்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க பட் அதை எப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க ரியல் வேர்ல்டுன்னு உங்களுக்கு ஐடியா இல்லாமல் இருக்கும் அதுக்கு தான் நான் இந்த வேவ் வந்து உங்களுக்கு சூஸ் பண்ணேன் ஓகேங்களா ஸோ இதுக்கு இந்த வீடியோக்கு வர ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் நான் வந்து இதை இன்னும் ஃபர்தராக நான் வந்து ப்ரொசீட் பண்ணுவேன் ஓகேங்களா ஸோ என்னென்ன பண்ணலாம் எக்ஸ்ட்ரா அப்படின்ட்டு ஓகேங்களா ஸோ ஓகே இப்போ வந்து நம்ம இது கிரியேட் பண்ணியாச்சு ஓகேங்களா ஸோ இது வந்து சொல்யூஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக அதாவது எல்லா பார்ட்டும் எல்லா மாடலும் சேர்ந்து அதை வந்து ஒன்றாக்கி அதை வந்து இந்த சொல்யூஷனாக கன்வெர்ட் பண்ணுவாங்க இந்த சொல்யூஷன் தான் கடைசியாக பில்டுக்கு போகும் பில்டு தான் எடுத்து டெஸ்ட் பண்ணி அதை தான் அப்ளிகேஷனாக ரிலீஸ் பண்ணுவாங்க இப்போ இதுக்குள்ளே நம்ம ஒரே ஒரு நேம் ஸ்பேஸை மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு நேம் ஸ்பேஸ் என்ன மை ஜொமேட்டோ அப்ளிகேஷன் ஸோ இதுதான் அந்த நேம் ஸ்பேஸ் ஓகேங்களா ஸோ இந்த நேம் ஸ்பேஸை தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த நேம் ஸ்பேஸுக்குள்ளே என்ன இருக்குது நம்ம இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஓகே இதுதான் வந்து ஸ்டார்டிங் பேஜ்னு வச்சுக்கலாம் அப்ளிகேஷனோட ஸ்டார்டிங் பேஜ் ஓகேங்களா இதுக்கு நம்ம நேமை ரீநேம் பண்ணிடலாம் ஓகேங்களா மை ஜொமேட்டோ அப்ளிகேஷனை தூக்கிட்டு ஏன்னா ஹோட்டல் லிஸ்ட் பண்ணுற அந்த மாடல் தான் இப்போ பண்ண போகிறேன் நான் ஸோ ஹோட்டல் லிஸ்ட் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாற்றிடுறேன் இந்த நேம் ஸ்பேஸோட ஓகேங்களா ஸோ ஓகே இப்போது இந்த நேம் ஸ்பேஸோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் லிஸ்ட் பண்ணுற இதுன்னு மாறிடுச்சு இப்போது இதில் வந்து இதுதான் ஓகேங்களா ஸோ இது மெயின் மெத்தட் வந்தாச்சு ஓகேங்களா ஓகே ஃபைன் இதில் இந்த நேம் ஸ்பேஸை பாருங்கள் மை ஜொமேட்டோ அப்ளிகேஷன் தான் இருக்குது இது நேம் வந்து நம்மளே எக்ஸ்டர்னலாக கன்வெர்ட் பண்ணிவிடுவோம் ஓகே இது வந்து நேம் ஸ்பேஸ் வந்து மை ஜொமேட்டோ அப்ளிகேஷன்லேருந்து நம்ம ஹோட்டல் யூஸ் பண்ணுற பேஜ்னு நேம் சேஞ்ச் பண்ணியாச்சு ஓகேங்களா ஏன்னா மை ஜொமேட்டோ அப்ளிகேஷன் மீனிங்லாம் இல்லை ஸோ இந்த நேம் ஸ்பேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன் இங்கே பாருங்கள் இதுதான் நான் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஓகே இதுதான் இந்த நேம் ஸ்பேஸை தான் நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஹோட்டல் லிஸ்ட் பண்ணுற பேஜ் நேம் ஸ்பேஸ் ஓகேங்களா ஸோ இந்த நேம் ஸ்பேஸுக்குள்ளே எல்லாமே நான் வந்து இப்போ புதுசாக ஆட் பண்ண போகிறேன் ஓகே இது க்ளோஸ் பண்ணுவோம் ஓகே இந்த நேம் ஸ்பேஸுக்குள்ளே ஆல்ரெடி வந்து ஒரு மெயின் மெத்தட் இருக்குது இப்போது நெக்ஸ்ட் வந்து நான் அனலைஸ் பண்ண அந்த கிளாஸஸ்லாம் இதுக்குள்ளே நான் ஆட் பண்ண போகிறேன் ஓகேங்களா ஸோ நான் வந்து அனலைஸ் பண்ணும்போது எனக்கு என்னென்ன கிளாஸ் வந்து இந்த நேம் ஸ்பேஸ்க்குள்ளே தேவைப்படுச்சு பியூர் வெஜ் கிளாஸு நான்வெஜ் கிளாஸு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் ஓகேங்களா ஸோ ஒன்று ஒன்றா இந்த நேம் ஸ்பேஸில் ஆட் பண்ணுவோம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா சிம்பிளாக இந்த நேம் ஸ்பேஸ் மேலே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆட் ஆப்ஷனில் நியூ ஐட்டம் ஓகேங்களா நியூ ஐட்டம் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒரு விண்டோ வந்து ஓப்பன் பண்ணும் அதில் நீங்கள் என்ன புதுசாக க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா கிளாஸை க்ரியேட் பண்ண போகிறேன் கிளாஸை செலக்ட் பண்ணிட்டு கிளாஸ்க்கு ஒரு நேம் வச்சுருங்க நான்வெஜ் கிளாஸ் ஓகேங்களா ஸோ நான்வெஜ் கிளாஸுன்னு நான் நேம் வச்சிட்டேன் ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிட்டேன் ஓகே ஆட் ஆகிறது கொஞ்சம் டைம் ஓகே இப்போது நான்வெஜ் கிளாஸ் வந்து ஆட் ஆகிடுச்சு திருப்பி இந்த நேம் ஸ்பேஸ்லேயே நான் வந்து வெஜ்ஜு கிளாஸு அப்புறம் சைனீஸ் ரெஸ்டாரண்ட் எல்லாமே நான் ஆட் பண்ணிடுறேன் எல்லா கிளாஸும் ஆட் பண்ணிடுறேன் ஓகே பியூர் வெஜ் பியூர் வெஜ்ஜு கூட தேவையில்லை சாதாரண வெஜ்ஜுன்னே போடுவோம் வெஜ்ஜு கிளாஸ் ஓகே வெஜ்ஜு அப்புறம் அடுத்தது வந்து சைனீஸ் ரெஸ்டாரண்ட் சைனீஸ்னு வச்சிடலாம் நேம் கொஞ்சம் ஷார்ட்டாகவே இருக்கட்டும் ஓகே சைனீஸ் ஓகே இப்போ 3 கிளாஸ் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு அதாவது நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ண மாதிரியே ஒரு நேம் ஸ்பேஸை கிரியேட் பண்ணிட்டேன் அந்த நேம் ஸ்பேஸ்க்குள்ளே 3 கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் வெஜ் கிளாஸ் நான்வெஜ் கிளாஸ் சைனீஸ் ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ ஓகே இப்போது இதுக்குள்ளே நான் வந்து என்ன இது பண்ண போகிறேன்னா ஓகேங்களா ஸோ இதெல்லாம் கிளாஸ்ன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து இன்னொரு நேம் ஸ்பேஸும் கிரியேட் பண்ணிவிடுவோம் இப்போ என் ஃப்ரெண்டு வந்து இப்போது பண்ணிட்டு இருக்காரு இல்லை அதையும் வந்து நான் இங்கேயே ஷோ பண்ணிடுறேன் ஓகேங்களா என் ஃப்ரெண்டு என்ன பண்ணியிருக்காரு ஃபுட் லிஸ்ட் பேஜ் அந்த நேம் ஸ்பேஸை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே மெயின் டிஷ்ஷு பீவரேஜஸ்ஸு ஸ்டார்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த இது போட்டு வச்சிருக்காரு ஸோ நம்ம அதையும் கிரியேட் பண்ணிவிடுவோம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த சொல்யூஷனில் போயிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணணும் இது ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆடுன்னு இருக்கும் அதில் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்குது பாருங்கள் நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் வந்து புதுசாக ஒரு நேம் ஸ்பேஸை வந்து நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க ஓகேங்களா ஸோ புதுசாக ஒரு மாடுலை கிரியேட் பண்ண போகிறீங்க அதனால தான்
அங்கே வந்து நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும், கிளாஸை கிரியேட் பண்ணும்போது நியூ ஐட்டம்னு இருக்கும். அதான் டிஃப்ரென்ஸு. நியூ ப்ராஜெக்ட்னா என்ன, இதுவும் வந்து நேம் ஸ்பேஸ் வந்து கன்சோல் ஆப் தான். இந்த நேம் ஸ்பேஸுக்கு நான் என்ன நேம் வைக்கிறேன்னா ஃபுட் லிஸ்ட் பேஜ்னு வைக்கிறேன். ஃபுட் லிஸ்ட் பேஜ்னு வைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ கிரியேட் கொடுத்துட்றேன். ஓகே, இந்த நேம் ஸ்பேஸ் வந்து ஃபர்தராக உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஓகேங்களா. இங்கே பாருங்கள், ஹோட்டல் லிஸ்ட் பண்ணுற பேஜ். இதில் இதே மாதிரி இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். என்னென்ன கிளாஸ்லாம் எனக்கு தேவைப்பட்டுச்சு, மெயின் டிஷ்ஷு, அப்புறம் ஸ்டார்டர்ஸு, மெயின் டிஷ்ஷு, அப்புறம் இது கொஞ்சம் டைம் எடுக்கும். நியூ ஐட்டம் இங்கே பாருங்கள், இது கிளாஸை கிரியேட் பண்ணும்போது நியூ ஐட்டம்னு காட்டுது பாருங்கள், அதை நான் நல்லா நோட் பண்ணுங்கள். இது வந்து ஸ்டார்டர்ஸ். அப்புறம் நேமிங் கன்வென்ஷனை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. கிளாஸோட நேம் வைக்கும் போதெல்லாம் கேபிட்டல் லெட்டர் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வைங்க கிளாஸ்க்கெலாம். ஓகேங்களா. ஸோ லாஸ்ட்டாக வந்து பிஹேவியரேஜஸ் அந்த கிளாஸ். நியூ ஐட்டம். ஓகே, கிளாஸ் சூஸ் பண்ணிட்டேன். இந்த விஷுவல் ஸ்டுடியோ ரொம்ப ஃப்ரெண்ட்லிங்க. என்ன கேட்டிங்கன்னா ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி விஷுவல் ஸ்டுடியோ. ஓகேவா. ஓகே, இப்போது நம்மக்கிட்ட 2 மாடல் வந்து இருக்குது. ஒன்று ஃபுட் லிஸ்ட் பண்ணுற பேஜ், இன்னொன்று ஹோட்டல் லிஸ்ட் பண்ணுற பேஜ். இந்த லிஸ்ட் பண்ணுற மாடலுக்குள்ளே அதான் அது ஒரு நேம் ஸ்பேஸு, மாடல்னு சொல்லிட்டு வரேன், சாரி, நேம் ஸ்பேஸு. இந்த நேம் ஸ்பேஸுக்குள்ளே என்னென்ன இருக்குது, சைனீஸு, இது ஒரு கிளாஸாக நான் பிரிச்சுட்டேன். ஓகேங்களா. ஸோ ஓகே, இதில் நான் வந்து ஒரு கிளாஸாக பிரிச்சுட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நான்வெஜ் கிளாஸ்க்குள்ளே போகிறேன். நான்வெஜ் கிளாஸ்க்குள்ளே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா சிம்பிளாக ஒரு ஸ்ட்ரிங்கு சும்மா ஹோட்டல் அப்படின்னு நேம் வச்சுக்கிறேன். நேம் வச்சுட்டு எஸ்எஸ் பிரியாணி. ஓகேங்களா. ஸோ எஸ்எஸ் பிரியாணி ஹோட்டல் நேம். ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து இது ரிட்டர்ன் பண்ணுறப்போ ஓகேங்களா. ஸோ இந்த கிளாஸ்க்குள்ளே ஒரே ஒரு ஹோட்டல் நேம் மட்டும்தான் எழுதி வச்சுருக்கேன், எஸ்எஸ் பிரியாணின்னு சொல்லிட்டு. வேறு என்ன இருக்கும் இந்த ஹோட்டலில், இந்த நான்வெஜ் ஹோட்டல் கிளாஸ்க்குள்ளே, அதாவது ஹோட்டலோட நம்பர். அப்புறம் நீங்கள் இதுவும் நேமிங் கன்வென்ஷன் தான். வேரியபிள் எப்பவுமே ஸ்டார்ட்ஸ் வித் ஸ்மால் லெட்டர். ஓகேங்களா. ஸோ அதை கரெக்டாக நோட் பண்ணிங்க. ஹோட்டல் ஐடி. ஓகேங்களா. ஹோட்டல் ஐடின்னு வச்சுக்கலாம். ஹோட்டல் ஐடி வந்து ஒன்றுன்னு வச்சுப்போம். அப்புறம் ஃபோன் நம்பர். ஓகேங்களா. ஸோ ஃபோன் நம்பர் வந்து வேறு யூஸ் பண்ணிப்போம். சாரி, இது எல்லாமே ஒரு மெத்தடுக்குள்ளே போடணும். ஓகேங்களா. ஸோ மெத்தடுக்குள்ளே போகணும். இது வந்து கிளாஸ்ங்க. இது கிளாஸ்க்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கே தெரியும், கிளாஸ்க்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். அந்த ஃபங்க்ஷன் நேம் தான் வந்து நான் மெத்தடுன்னு சொல்கிறேங்க. ஓகேங்களா. சும்மா டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடு வச்சுருக்கேன். ஓகேங்களா. டிஸ்பிளே மெத்தடு, இதுக்குள்ளே நான் வந்து இந்த டேட்டா வந்து மூவ் பண்ணுறேன். ஹைரார்க்கி அப்படி தாங்க இருக்கும், நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு இது எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட்னு இது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனு. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் நேம் இருக்கும். ப்ராஜெக்ட் நேம் உள்ள நேம் ஸ்பேஸ் இருக்கும். நேம் ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம கிளாஸை க்ரியேட் பண்ணுவோம். கிளாஸுக்குள்ளே நம்ம தேவைப்படுற ஃபங்க்ஷன் எழுதுவோம். இங்கே இதுதான் நான் மெத்தடுன்னு சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ இது வந்து சின்ன கண்டெய்னர், இது வந்து பெரிய கண்டெய்னர், அவ்வளோதான். இதுலேயே நான் இது அப்படியே இங்கே ரிலேட் பண்ணுறேங்க பாருங்கள். இது ப்ராஜெக்ட் நேமு, இது நேம் ஸ்பேஸு, அதுக்குள்ளே ஒரு கிளாஸை சூஸ் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே அந்த மெத்தட் இருக்கும். அந்த மெத்தடுக்குள்ளே நீங்கள் என்ன வேரியபிள் யூஸ் பண்ணுறீங்க முதல் கொண்டு இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மெத்தடு நான்வெஜ் இது கிளாஸ். ஓகேங்களா. ஸோ ஓகே, இந்த மெத்தடுக்குள்ளே டிஸ்பிளேன்ற மெத்தடுக்குள்ளே நான் வந்து 2 டேட்டா வச்சுருக்கேன். 3 டேட்டா சேர்த்துடலாம். வேர் ஹோட்டல் ஃபோன் நம்பர் ஓகே. ஃபோன் நம்பர் வந்து என்ன 1 2 3 4 5. ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃபோன் நம்பர்னு வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போது இந்த மெத்தடுக்குள்ளே 3 டேட்டா வந்து உங்களுக்கு காட்டுது. இது ஏன் ரெட் கலரில் காட்டுதுன்னா, இது ரிட்டர்ன் டைப் எதுவுமே எழுதலை. ஓகேங்களா. ஸோ என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னு எழுதலை. நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளாஸ்லேருந்து ஸ்ட்ரிங்கை தான் ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு ஐடியா. ஓகேங்களா. ஸோ இது அதாவது ஹோட்டலோட நேம் மட்டும்தான் இந்த கிளாஸ்லேருந்து ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு ரிட்டர்ன் டைப் இங்கே எழுதணும். அப்புறம் அதாவது மெத்தடுக்கு முன்னாடி ரிட்டர்ன் டைப் இருக்கணும், ஆக்சஸ் மாடிஃபையர் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து ரிட்டர்ன்
இங்கே ரிட்டர்ன் கூட நம்ம தேவையில்லை ஓகேங்களா. ஸோ ரிட்டர்ன் டைப் உங்களை கன்ஃபியூஷன் பண்ண தேவையில்லை இப்போது. ஸோ இது வந்து வாய்டுன்னு கொடுத்துடலாம். எந்த ஒரு வேல்யூ நான் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறதில்ல. இந்த கிளாஸை கால் பண்ணால் எனக்கு இந்த 3 வேல்யூவும் வந்து ஷோ பண்ணும், அவ்வளோதான். அதாவது printf மாதிரி console டாட் ரைட் லைன் இங்கே ஓகேங்களா. ஸோ ரைட் லைன் சி ஷாப்பில் இதில் வந்து நான் இந்த 3 டேட்டாவை வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஹோட்டல் ஐடி, அப்புறம் console டாட் ஹோட்டல் நேம், ஹோட்டல் நேம். இங்கே பாருங்கள், அதுவே சஜஷன் கொடுக்குது பாருங்கள். விஷுவல் ஸ்டுடியோ இஸ் வெரி குட், யூஸ் சாஃப்ட்வேர் டாட் ரைட் லைன், அப்புறம் ஃபோன் நம்பர், ஹோட்டல் ஃபோன் நம்பர். ஸோ இந்த 3 டேட்டாவும் வந்து நான் டிஸ்பிளே பண்ணணும், அவ்வளோதான். இந்த கிளாஸ்க்குள்ளே இந்த மெத்தடை கால் பண்ணாங்கன்னா எனக்கு இந்த 3 டேட்டா வந்து டிஸ்பிளே ஆகும் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், ஓகேவா. ஸோ இப்போது இந்த கிளாஸு க்ரியேட் பண்ணியாச்சு, அதுக்குள்ளே இந்த ஃபங்க்ஷனும் நம்ம எழுதியாச்சு. இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் வந்து வேற ஒரு இடத்துல இருந்து கால் பண்ண போகிறேன். அதுக்கு தான் வந்து ஆப்ஜெக்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க, டிரான்ஸ்போர்ட் மாதிரி. இப்போ பாருங்கள், நான் இங்கே மெயின் மெத்தட்லேருந்து கால் பண்ணுறேன். ப்ரோக்ராம்ன்ற இந்த இதில் தான் இருக்குது மெயின் மெத்தட் ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், ப்ரோக்ராமுக்குள்ளே தான் மெயின் மெத்தட் இருக்குது. இந்த மெயின் மெத்தட்லேருந்து நான் கால் பண்ணுறேன். எப்படி இதை கால் பண்ணோன்னா நல்லா கவனிங்க. இப்போ நான் கால் பண்ண போகிற கிளாஸ் வந்து கிளாஸோட நேம் என்ன, நான்வெஜ் ஓகேங்களா. இந்த நான்வெஜ் இதெல்லாம் நான் வந்து அந்த பேசிக் வீடியோலேயே நடத்திட்டேன், அதனால தான் இங்கே கொஞ்சம் டீட்டெயிலாக நடத்த முடியல, என்னால் ஃபாஸ்ட்டாக போகிறேன் ஓகேங்களா. ஸோ நான்வெஜ் கிளாஸ் நேமு ஃபாலோட் பை ஆப்ஜெக்டோட, இதுதான் ஆப்ஜெக்ட் ஓகேங்களா. ஸோ ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் நேமு, நியூ கீவேர்டு வந்து மெமரி அலோகேஷன் பண்ணுறதுக்கு திருப்பி நான்வெஜ் கிளாஸ்னு வரும், இது வந்து கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, ஸோ ஓகே. இப்போ இங்கே என்ன, இப்போ இதை நான் ரன் பண்ண உடனே என்ன பண்ணும், இந்த கிளாஸை வந்து இந்த கிளாஸில் வந்து கால் பண்ணிவிடும் ஓகேங்களா. ஸோ இந்த கிளாஸுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த ஆப்ஜெக்ட் டாட் எந்த மெத்தடை வந்து உங்களுக்கு கால் பண்ணோம், டிஸ்பிளேன்ற மெத்தடை ஓகேங்களா. ஸோ அதுக்குள்ளே தானே டிஸ்பிளேன்ற மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த டிஸ்பிளேன்ற மெத்தடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே ஆக்சஸ் மாடிஃபையர் பப்ளிக்னு கொடுத்துட்றேன். இப்போ தான் உங்களால் இதை வெளியே இருந்து கால் பண்ண முடியும் ஓகேங்களா. டிஸ்பிளேன்ற மெத்தடை வந்து கால் பண்ண போகிறேன் ஓகேவா. ஸோ ஓகே, இப்போது இந்த இது வந்து நான் இந்த நேம் ஸ்பேஸை வந்து ரன் பண்ணுறேன், இந்த ப்ராஜெக்டை வந்து ரன் பண்ணுறேன். இதை ரன் பண்ணுறதுக்கு மேலே என்ன பண்ணணும்னா இதை செலக்ட் பண்ணுறதுக்கு தான், செலக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கே காட்டிடும் ஹோட்டல் லிஸ்ட் பண்ணுற பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து அப்படியே இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா டீபக், ஒரு நிமிஷம், ஃபஸ்ட்டு அது பில் பண்ணிவிடும். இந்த மாடலை வந்து ஃபஸ்ட்டு பில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரன் பண்ணோம். ஸோ இங்கே வந்து ஹோட்டல் லிஸ்ட் பண்ணுற பேஜ் ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இப்போது அந்த இது வந்து இது பண்ண உடனே உங்களுக்கு அந்த கிளாஸை வந்து கால் பண்ணி அந்த மெத்தடை ஆக்சஸ் பண்ண உடனே அந்த மெத்தடில் என்னென்ன இதெல்லாம் இருக்கோ, என்ன அதில் எழுதி வச்சுருந்தேன் நான் அந்த நான்வெஜ் கிளாஸ்க்குள்ளே, இந்த மெத்தடுக்குள்ளே ஹோட்டல் லிஸ்ட் பண்ணுறது, அதான் இந்த இது 3மே வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி நான் எழுதி வச்சுருந்தேன். அதுதான் உங்களுக்கு இங்கே ஷோ ஆகுது ஓகேங்களா. ஸோ இது ஹோட்டல் ஐடி ப்ளஸ் ஹோட்டல் நேமு, அதோட ஃபோன் நம்பரை வந்து ஷோ ஆகுது ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி ஜஸ்ட் இதை கால் தான் பண்ணேன். ஆனால் அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி இந்த இதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டியை வந்து நான், அதாவது இதில் இந்த ஹோட்டல் ஐடியை வந்து நான் இந்த கிளாஸ்க்குள்ளே கொண்டு வரல ஓகேங்களா. ஸோ கால் பண்ணி மட்டும்தான் விட்டேன். இங்கே நீங்கள் கொண்டு வரணும், அந்த கிளாஸ்லேருந்து இங்கே கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, நம்ம இங்கே என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், உங்களுக்கு தேவையான டேட்டாவை வந்து இங்கேருந்து இந்த கிளாஸ்லேருந்து உங்கள் கிளாஸ்க்கு வந்து கொண்டு வரது ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து நான் கொண்டு வரல, ஜஸ்ட் இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற மெத்தடை கால் பண்ணி மட்டும் விட்டேன். அந்த மெத்தடுக்குள்ளே அந்த 3 ரைட் லைன் எழுதுறதுனால உங்களுக்கு அது டிஸ்பிளே ஆச்சு. இப்போ இதில் இருக்கிற இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற டேட்டாவை வந்து உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் இந்த ஆப்ஜெக்டை வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு வர முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலோட நேம் வந்து உங்களுக்கு தேவைப்படுச்சு ஓகேங்களா. இந்த கிளாஸில் இருக்கிற இந்த ஹோட்டலோட நேம் மட்டும் உங்களுக்கு தேவைப்படுது ஓகேங்களா. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ஹோட்டலோட நேம் வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். நான் இது வந்து கமெண்ட் லைன் கொடுத்துட்றேன், இது ரன் பண்ண தேவையில்லை. ஓகே, இந்த வாய்டை தூக்கிட்டு ஹோட்டல் வந்து என்ன ஸ்ட்ரிங்கு ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ரிங்கு டேட்டா டைப்பு அதை தான் நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். அதை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு நான் வந்து
ஜஸ்ட் ரிட்டர்ன் ஹோட்டலில் தான் நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன், ஹோட்டல். ஓகேவா? ஓகே, இப்போ இதே ஃபங்க்ஷன் இதே தாங்க. இப்போ வந்து நம்ம அதை இப்போ லாஸ்ட்டு ப்ராக்டிக்கலில் நம்ம என்ன பார்த்தோம்னா அதை ஜஸ்ட் கால் பண்ணி விட்டோம். அது கால் பண்ணி விட்டதுனால இந்த மெத்தடில் இருக்கிற இந்த லைன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸிட் ஆச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த டிஸ்பிளேன்ற மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மெத்தடுக்குள்ளே இருக்கிற அந்த ஹோட்டலோட நேம் வந்து நான் இங்கே கொண்டு வர போகிறேன், இந்த கிளாஸ்க்கு வந்து கொண்டு வர போகிறேன். அதை கொண்டு வந்து நான் இங்கே டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் டிஸ்பிளே பண்ண போகிறேன், டிஸ்பிளே டாட் ரைட் லைன். ஆஸ் எ பிகினராக இருந்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பேசிக் வீடியோ பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள், ஏன்னா உங்களுக்கு நிறையவே இதில் டவுட் வரலாம். ஓகேங்களா? ஸோ பேசிக்ஸ் உங்களுக்கு தரவா இருந்தால் தான் இது வந்து உங்களுக்கு கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும் இது. ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போது நான் என்ன பண்ணிட்டேன்னா ஸோ இப்போ நான் என்ன எழுதியிருக்கேன்னா இந்த ஆப்ஜெக்டை வந்து லாஸ்ட் டைம் நான் வந்து கால் பண்ணி விட்டேன். ஸோ இதில் வந்து நான் டிஸ்பிளே எழுதிட்டதுனால இது வந்து இங்கே ஷோ ஆச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி இந்த மெத்தடில் ஹோட்டல் என்ற டேட்டா வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த டேட்டாவை நான் இங்கேருந்து அதான் இந்த ஆப்ஜெக்ட் மூலிமா இந்த கிளாஸ்லேருந்து நான் இந்த கிளாஸ்க்கு கொண்டு வந்து இங்கே பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு வெஹிக்கிள் மாதிரி உங்களுக்கு ஆக்ட் ஆகும் இப்போது. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் ரியல் டைமில் இது ஆப்ஜெக்ட்ன்றது ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து இதில் போயிட்டு இப்போ இதில் அந்த பிரியாணி அந்த ஹோட்டலோட நேம் இருக்கும், அந்த டேட்டாவை கொண்டு வந்து இந்த கிளாஸ்க்குள்ளேயே சேர்த்து இந்த கிளாஸில் நான் வந்து அந்த டேட்டாவை வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ ஆப்ஜெக்ட்ன்றது தான் இதை நான் வந்து ரன் பண்ணுறப்ப பாருங்கள். ஸோ இது கொஞ்சம் லேட் ஆகும். ஓகேவா? இங்கே பாருங்கள், இது வந்து ஹலோ வேர்ல்டுன்றது இந்த கிளாஸ்லேயே எழுதி வச்சுருக்க ஒரு இது லைனு. அதுக்கடுத்து நம்ம வந்து ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி அந்த கிளாஸில் இருக்க டேட்டாவை இந்த கிளாஸ்க்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் மாதிரி கொண்டு வந்து இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ எஸ்எஸ் பிரியாணின்றத அந்த டேட்டாவை இங்கே கொண்டு வந்து இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் கிளாஸ்னால் எப்படி யூஸ் ஆகுது, ஆப்ஜெக்ட்னா எப்படி யூஸ் ஆகுது அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஒரு டேட்டாவை கொண்டு வந்து இங்கே சேர்க்கும். இப்போ இங்கே பாருங்கள், இதுலேயே கூட நான் வந்து இப்போது நான் அதுலேயே அந்த இதுலேயே சொல்லியிருப்பேன், அந்த எக்ஸ்ப்ளனேஷன்லேயே சொல்லியிருப்பேன், நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் இந்த ஆப்ஜெக்டை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஒரு வாட்டி கால் பண்ணிட்டேன், இன்னொரு வாட்டி திருப்பி கால் பண்ணுறேன், இன்னொரு வாட்டி திருப்பி கால் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்ஜெக்டை நான் வந்து ஒரு 4-5 வாட்டி இப்போ யூஸ் பண்ணிட்டேன். நான் இப்போ ரன் பண்ணுறேன், எந்த ஒரு எரரும் வராது. ஸோ நீங்கள் ஒரே ஆப்ஜெக்டை நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் நீங்கள் அந்த கிளாஸ்க்கு சென்ட் பண்ணி நீங்கள் அதோட டேட்டாவை நீங்கள் வாங்கிட்டே இருக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ 4 வாட்டி ரன் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ அதே கிளாஸுக்கு நீங்கள் இன்னொரு ஆப்ஜெக்டை கூட புதுசாக கிரியேட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், அதே நான்வெஜ் கிளாஸு. ஓகே, நான்வெஜ் கிளாஸு இங்கே ஆப்ஜெக்ட் 1 அப்படின்னு நான் நேம் வச்சுக்கிறேன். இது வேறு ஒரு ஆப்ஜெக்ட், அதனால் ஆப்ஜெக்ட் 1 நேம் வச்சுட்டேன். ஸோ இங்கே நியூ கீவேர்டுன்றது மெமரி அலோகேட் பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்து கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இது ஆப்ஜெக்ட் 1. ஓகேங்களா? ஸோ இது இப்போ ஆப்ஜெக்ட் 1 வச்சு நான் வந்து திருப்பி இன்னொரு வாட்டி கால் பண்ணுறேன். இது ரெண்டுத்தையும் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இங்கே ஆப்ஜெக்ட் 1ன்னு மாற்றிட்டேன். இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். ஆப்ஜெக்ட் 1 ஒரு நிமிஷம். ஓகே, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இது ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 2 லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்டை வச்சு கால் பண்ணுற டேட்டா, அதாவது இந்த ஆப்ஜெக்டை வச்சு நான் அந்த டேட்டாவை கொண்டு வர்றது. இப்போ செகண்ட் வந்து புதுசாக இன்னொரு ஆப்ஜெக்டை வந்து சேம் கிளாஸ்க்கு வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து திருப்பி அதே டேட்டாவை வந்து கொண்டு வருது. ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன், எந்த ஒரு எரரும் வராது உங்களுக்கு. ஓகே, இங்கே பாருங்கள். ஓகேங்களா? ஸோ திருப்பி அதே டேட்டாவை வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். இங்கே நான் உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன்னா, ஒரே கிளாஸ்க்கு வந்து நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தோம், இந்த ஒரே ஆப்ஜெக்டை நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் கால் பண்ணலான்னு சொல்லிட்டேன். செகண்ட் என்னென்னா, அதே கிளாஸ்க்கு நீங்கள் எத்தனை ஆப்ஜெக்ட் வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த 2 பாயிண்ட்டும் உங்களுக்கு தெளிவாக புரியணும், அதுதான் இந்த ரியல் வேர்ல்டில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இது இன்னும் கூட நான் உங்களுக்கு இது பண்ணுறேன் பாருங்களேன். ஓகே, இது இவ்வளோ தான் கிளாஸ்க்கும் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ரியல் வேர்ல்டில் இப்படி தான் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இது வந்து சும்மா இது மேலோட்டமாக பார்த்தோம், இன்னும் டெப்த்தாக பார்க்கலாம். சரி ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஓகே, நம்ம ஆப்ஜெக்ட்
கிளாஸை பற்றி பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், என்ன ப்ரோ இது ஒவ்வொரு டேட்டா, இப்போ ஒரு கிளாஸில் ஒரு டேட்டா இருக்குன்னா நம்ம எடுத்து பார்க்கறதுக்கு எப்பயுமே அதை ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் சேர்த்து இந்த ப்ராசஸ் எதுக்கு ப்ரோ, இதை எப்பயுமே க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கணுமா ஆப்ஜெக்ட் அப்படின்னு கேட்கலாம். ஆப்ஜெக்ட் இல்லாமல் வேறு எதனா வே இருக்கா, நம்ம வந்து வேற ஒரு கிளாஸில் இருக்க டேட்டாவை இங்கே எடுக்கிறதுக்கு அப்படின்னு கேட்கலாம். இருக்குது, பார்க்கலாம். ஸோ அதுதான் வந்து ஸ்டாட்டிக். ஓகேங்களா. ஸோ ஸ்டாட்டிக் கிளாஸு மெத்தட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து திருப்பி நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு போயிடுறேன். நம்ம ப்ராஜெக்டில் என்ன, இந்த மெத்தடில் இருக்கிற இந்த டேட்டாவை தான் நான் வந்து இங்கே ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி அதுலேருந்து டேட்டாவை எடுத்தேன். கரெக்டாக. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, சிம்பிளாக இந்த மெத்தடில் நான் ஸ்டாட்டிக் கீவேர்டை ஆட் பண்ணுறேன். அதாவது இந்த மெத்தடை நான் ஸ்டாட்டிக் மெத்தடை கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ ஸ்டாட்டிக் மெத்தடை கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மெத்தடுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. ஜஸ்ட் இந்த கிளாஸ் டாட் இந்த மெத்தட்னு கால் பண்ணாலே இது கால் ஆகிடும். பார்க்கலாமா. ஓகே, இதை சேவ் பண்ணிடுறேன். நான் மெயின் மெத்தடுக்கு போகிறேன். மெயின் மெத்தட் போயிட்டு இது ஃபுல்லாக அப்படியே தூக்கிறேன். வேணாம், இது எதுவுமே தேவையில்லை, இது எதுவுமே தேவையில்லை. ஓகே. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா கன்சோல் டாட் ரைட் லைன் இதுக்குள்ளே ஜஸ்ட் அந்த கிளாஸோட நேம் நான்வெஜ் கிளாஸு டாட் அந்த கிளாஸோட மெத்தடு. ஓகேங்களா. அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற அந்த மெத்தடு. ஓகேங்களா. ஸோ இது இப்போ கால் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், நான் எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் அந்த கிளாஸுக்கு க்ரியேட் பண்ணி அந்த மெத்தடை கால் பண்ணல. ஜஸ்ட் அந்த கிளாஸ் நேம் டாட் அந்த மெத்தட் நேமை மட்டும்தான் கால் பண்ணுறேன். டீபக் ஸ்டார்ட் வித்தவுட் டீபக்கிங். ஓகே, நான் ரன் பண்ணுறேன். பாருங்கள், அவுட்புட் வந்து கிடச்சிச்சு எஸ்எஸ் பிரியாணின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ இந்த மெத்தடை கால் பண்ணி இந்த மெத்தட் என்ன கால் ரிட்டர்ன் பண்ணுது, அந்த ஹோட்டலோட நேம் வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ நம்ம வந்து ஈஸியாக ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணாமே அந்த மெத்தடை வந்து கால் பண்ணுறோம். ஸோ இதுக்கு மெயினாக யூஸ் ஆகிறது வந்து ஸ்டாட்டிக் கீவேர்டு. ஓகேங்களா. ஸோ ஸ்டாட்டிக் கீவேர்டு மெத்தடுக்கு முன்னாடி போட்டுருங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் மெத்தடுக்கு முன்னாடியும் போடலாம், இல்லை கிளாஸ்க்கு முன்னாடியும் கூட போடலாம். ஓகேங்களா. ஸோ ஒரு கிளாஸே வந்து நீங்கள் ஸ்டாட்டிக் கிளாஸை நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸ்டாட்டிக் கிளாஸை கூட நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போது இதுவும் சேம் வைஸ் தான். ஓகேங்களா. ஸோ நீங்கள் மெத்தட் வச்சு நீங்கள் கால் பண்ணலாம், இல்லை ஸ்டாட்டிக் கிளாஸை யூஸ் பண்ணி கூட கால் பண்ணலாம். இங்கே நான் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போது ஸ்டாட்டிக் கிளாஸுக்கு வந்து நீங்கள் ஸ்டாட்டிக்னு நீங்கள் அசைன் பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து இதில் இருக்கிற நான் ஸ்டாட்டிக் கீவேர்டை தூக்கிட்டேன். உங்களுக்கு இப்போ எரர் அடிக்கும். இதில் என்ன மீனிங்னா, நீங்கள் ஸ்டாட்டிக் கிளாஸ்க்குள்ளே எல்லா மெம்பரும் வந்து ஸ்டாட்டிக் மெம்பராக தான் இருக்கணும். அதாவது நீங்கள் மெத்தட் எதனா புதுசாக க்ரியேட் பண்ணிங்கன்னா அது வந்து ஸ்டாட்டிக் மெத்தடாக தான் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அதை தான் இங்கே இது பண்ணுறாங்க. டிஸ்பிளே கெனாட் டிக்ளேர் இன்ஸ்டன்ஸ் மெம்பர் இன் ஸ்டாட்டிக் கிளாஸ். ஓகேங்களா. ஸோ ஒரு ஸ்டாட்டிக் கிளாஸ்க்குள்ளே இருக்கிற மெத்தடாக இருந்தாலும் சரி, அதுக்குள்ளே இருக்கிற மெம்பர்ஸ்னால் என்னென்னா, இப்போ ஃபீல்டு, இப்போது இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோட்டல் ஐடி, ஹோட்டல், இதுவும் ஒரு மெம்பர்ஸ் தான். இந்த மெம்பர்ஸும் சரி ஸ்டாட்டிக்காக தான் இருக்கணும். அப்போ தான் இது வந்து அக்செப்ட் பண்ண விடும். ஸோ நான் இப்போ ஸ்டாட்டிக்காக மாற்றிடுறேன். அந்த எரர் வந்து போயிடும் பாருங்கள். ஓகேங்களா. ஸோ அந்த எரர் போயிடுச்சு. நீங்கள் சொன்னீங்க, என்ன ப்ரோ நீங்கள் சொன்னீங்க மெத்தடு ப்ளஸ் இந்த மெம்பரும் வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கணும், அப்போ தானே போகும் நீங்கள். ஆனால் இதில் வந்து இந்த மெம்பர்ஸ்லாம் ஸ்டாட்டிக் மெம்பராகவே இல்லையே, இருந்தாலும் இது வந்து எப்படி அக்செப்ட் பண்ணுதுன்னு. இப்போ ஜஸ்ட்டு அப்படியே இது என்ன பண்ணுறேன், இந்த மெத்தட்லேருந்து தூக்கி இந்த மெத்தடுக்கு வெளியே கொடுக்கலாம். இப்படியும் கொடுக்கலாம், குளோபலாகவும் கொடுக்கலாம். இப்போ இங்கே எரர் அடிக்கும் பாருங்கள். இங்கே இது வந்து இதுக்குள்ளே கொடுத்துடலாம், பிரச்சனை, ஏன்னா இது ரிட்டர்ன் பண்ணிட்டோம் அதனால். ஸோ இப்போ இது வந்து இந்த ஃபீல்டு வந்து எரர் அடிக்குது பாருங்கள். இது என்ன சொல்லுது. ஸோ இதே மாதிரியே நீங்கள் வந்து இந்த மெம்பரும் வந்து ஸ்டாட்டிக்காக நீங்கள் மாற்றணும். ஓகேங்களா. ஸோ ஸ்டாட்டிக் கிளாஸ்க்குள்ளே இருக்கிற எல்லாமே ஸ்டாட்டிக்காக இருந்தால் மட்டும்தான் அது வந்து அக்செப்ட் பண்ணும் ஸ்டாட்டிக் கிளாஸு. இல்லைன்னா உங்களுக்கு எரர் காமிச்சிட்டே இருக்கும். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங்கு, இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போது நம்ம ஆப்ஜெக்ட்னா என்ன, கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட் இல்லாமல் ஒரு கிளாஸோட டேட்டாவை எப்படி எடுக்கிறது ஸ்டாட்டிக் கீவேர்டை வச்சு பார்த்துட்டோம், மூணுமே பார்த்துட்டோம். ஸோ ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர். ஓகே, இது நிறைய இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கன்ஸ்ட்ரக்டர்னா இட்ஸ் கிரியேஷன் அட் த டைம் ஆஃப் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் சொல்லுவாங்க. இது வந்து ஆப்ஜெக்ட் கிரியேஷன் பண்ணுற அந்த டைமில் வந்து கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வந்து ரியல் டைமில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இது வந்து நான்வெஜ் கிளாஸ் நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் பிரியாணின்னு சொல்லிட்டு இந்த டேட்டாவை டேரெக்டாக நான் இங்கே அசைன் பண்ணிட்டேன். இதுவே நான் வந்து டிபிலேருந்து இந்த கனெக்ஷனை நான் எடுத்துகிட்டு வரேன். ஓகேங்களா. ஸோ இந்த டேட்டாவை டிபியில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன்.
மெயின் அப்ளிகேஷனில் அப்படி தான் ஒர்க் ஆகும் ஓகேங்களா. ஸோ மெயின் அப்ளிகேஷனில் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு டேட்டாவும் ஒவ்வொரு யூசர் ஆக்சஸ் பண்ணும்போதெல்லாம் டிபிலேருந்து தான் எடுத்துகிட்டு வரும் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த கிளாஸில் இந்த எஸ்எஸ் பிரியாணின்ற டேட்டாவை டிபியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க, எஸ்கியூஎல் சர்வரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த சர்வர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இந்த கிளாஸ்க்கு எடுத்துகிட்டு வந்து இந்த டேட்டாவை இதில் அசைன் பண்ணும் ஓகேங்களா. ஸோ இந்த டைமில் வந்து உங்களுக்கு அந்த டிபியில் கனெக்ஷன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த டிபியை கூட கனெக்ஷன் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும். அதாவது உங்கள் அப்ளிகேஷனுக்கும் அந்த டிபிக்கும் ஃபஸ்ட்டு கனெக்ஷன் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான டேட்டாவை நீங்கள் அந்த டிபிலேருந்து எடுத்ததுக்கு அப்புறம் அட்லாஸ்ட்டாக நீங்கள் போகும்போது அந்த டிபிக்கும் இந்த நம்மளுடைய அப்ளிகேஷனுக்கும் மேக் பண்ண கனெக்ஷனை நீங்கள் கரெக்டாக க்ளோஸ் பண்ணணும். ஸோ இந்த ப்ராசஸை நீங்கள் எப்பயுமே பண்ணுவீங்க ஓகேங்களா. ஸோ டிபியை கூட இன்டராக்ட் பண்ண ஒவ்வொரு டைமும் இதை நீங்கள் பண்ணிகிட்டே வருவீங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா இது ரியல் டைமில் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க, இதுவும் ஒரு வழி ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் கன்ஸ்ட்ரக்டரை மேக் பண்ணிடுறேன் ஓகேங்களா. இப்போ பாருங்கள், கன்ஸ்ட்ரக்டர்னால் உங்களுக்கே தெரியும், கிளாஸ் நேமும் அந்த மெத்தட் நேமும் சேமாக அந்த வந்து கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க. கன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து ரிட்டர்ன் டைப் கிடையாது, ஜஸ்ட் ஆக்சஸ் மாடிஃபையர் தான் ஓகேங்களா. ஸோ பப்ளிக் இதோட கிளாஸ் நேம் என்ன, கிளாஸ் நேம் வந்து நான்வெஜ்ஜு. ஸோ அது அப்படியே கொடுத்தா அது வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஓகேங்களா. ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்டரில் நான் வந்து கன்சோல் டாட் ரைட் லைன் நான் வந்து டிபி கனெக்ஷன்ஸ் ஓப்பன் சும்மா ஓகேங்களா. ஸோ ஏன்னா இங்கே வந்து நம்ம டிபி கனெக்ஷன்லாம் பண்ணல, அதனால தான் ஓகேங்களா. ஸோ ஓகே, டிபி கனெக்ஷன் ஓப்பன் ஓகேவா. ஸோ இப்போது இந்த மெத்தடை கால் பண்ணி ஓகேங்களா. ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இது பண்ணிடுறேன் ஓகேங்களா. ஸோ ஓகே, நான் வந்து இதை சேவ் பண்ணிடுறேன். இப்போ வந்து யூசர் வந்து இந்த மெயின் மெத்தடில் இருக்காருன்னு வச்சுக்கலாம். யூசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலோட நேம் தேவைப்படுது. அவர் என்ன பண்ணுவார், இந்த நான்வெஜ் ஹோட்டல் கிளாஸ்கில் இருக்கிற இந்த மெத்தடை ஆக்சஸ் பண்ணார்னா அவருக்கு வந்து நான் இங்கே என்ன பண்ணியிருந்தேன், அந்த ஹோட்டலோட நேம் வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி எழுதி வச்சுருக்கேன் கூட ஓகேங்களா. ஸோ அப்போது இந்த மெத்தடை வந்து அவர் வந்து இந்த கிளாஸ்லேருந்து கால் பண்ணுவார் ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், அந்த மெத்தடை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்ன, ஃபஸ்ட்டு அந்த கிளாஸ்க்கு வந்து ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணணும். ஏன்னா அது வந்து இப்போ நான் ஸ்டாட்டிக்காக வைக்கல அதனால் ஓகேங்களா. ஸோ ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியாச்சு. இந்த ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறப்போ இங்கே ஒரு இது எழுதுகிறோம் பார்த்தீங்களா, இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஓகேங்களா. ஸோ இதுவும் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது டீட்டெயிலாகவே தெரியும். இதுவும் வந்து ஒரே மாதிரியே இருக்கும் ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள் கரெக்டாக. ஸோ இதுதான் கன்ஸ்ட்ரக்டர் ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறப்பவே கன்ஸ்ட்ரக்டர் ஒரு வாட்டி கால் பண்ணிடுறீங்க. இது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க. பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர்னா இதுக்குள்ளே நீங்கள் பேராமீட்டர் எதனா பாஸ் பண்ணிங்கன்னா அது பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இப்போது ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டீங்க. ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்டை வச்சு அந்த டிஸ்பிளே மெத்தடை வந்து நீங்கள் கால் பண்ண போகிறீங்க. டிஸ்பிளே மெத்தடை நீங்கள் கால் பண்ண போகிறீங்க. இங்கே ஏன் எரர் காட்டுது, இது ஸ்டாட்டிக் தூக்கிடும் ஓகே. ஸோ ஓகே, இப்போ டிஸ்பிளே மெத்தடை நீங்கள் கால் பண்ண போகிறீங்க ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த லைனை பார்த்த உடனே டிஸ்பிளே மெத்தடை கால் பண்ண போகிறீங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து இது பிரிண்ட் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா. இதை பிரிண்ட் பண்ணிவிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த கிளாஸ்க்கு வந்து நான்வெஜ் கிளாஸ்க்கு வந்து ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறீங்க. ஆப்ஜெக்ட் டாட்டை அந்த டிஸ்பிளே மெத்தடை கால் பண்ணுறீங்க. அந்த டிஸ்பிளே மெத்தடில் ரிட்டர்ன் ஆக போகிற அந்த வேல்யூ வந்து இங்கே பிரிண்ட் பண்ணுறீங்க. ஜஸ்ட் அவ்வளோதான். இப்போது இங்கே வந்து என்ன நடக்குன்னா, இந்த யூசர் வந்து இந்த மெத்தடை கால் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த கிளாஸ்க்குள்ளே வந்த உடனே இந்த மெத்தடு கால் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஒரு வாட்டி கால் ஆகிடும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டே இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும், அதுக்கப்புறம் தான் இந்த மெத்தடு கால் ஆகும் ஓகேங்களா. அதனால தான் வந்து இப்போது உங்களுக்கே தெரியும், இந்த மெத்தடுக்குள்ளே நம்ம வந்து டிபியிலேருந்து இந்த வேல்யூவை கொண்டு வர போகிறோம் ஓகேங்களா. அப்போது இந்த வேல்யூவை கொண்டு வரதுக்கு நம்ம டிபியை கூட இன்ட்ராக்ஷன் பண்ணுறோம். அப்போது நான் என்ன சொல்லியிருந்தேன், டிபியை கூட எதனா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வேலை எதனா இருக்குன்னா ஃபஸ்ட்டு அந்த டிபியை கூட கனெக்ஷனை நீங்கள் மேக் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் கனெக்ஷனை மேக் பண்ணுறது நீங்கள் கோடு எங்கே எழுதுவீங்க, இந்த மெத்தடுக்குள்ளே நீங்கள் எழுதலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ இதே கூட நான் வந்து டிபி கனெக்ஷன் ஓப்பன்னு சொல்லிட்டு இதுக்குள்ளேயே நான் எழுதலாம் ஓகேங்களா. ஸோ இதுக்குள்ளேயே எழுதிட்டுனா என்ன பண்ணும், ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிபி கனெக்ஷன் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் அந்த டிபிலேருந்து வேல்யூ கொண்டு வந்து இந்த ஹோட்டலில் அசைன் பண்ணோம். போகும்போது என்ன பண்ணுறேன், அட்லாஸ்ட்டாக இது அப்படியே என்ன பண்ணுறேன், இந்த ரிட்டர்ன் பண்ணும்போது டிபி கனெக்ஷன் க்ளோஸ்னு ஓகேங்களா. ஸோ ஓகே, டிபி கனெக்ஷன் க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே எழுதுறேன் ஓகேங்களா. ஸோ இதே தான்
இது வந்து இந்த ஃபங்க்ஷனாலிட்டி தான் இப்போ மேஜராக எல்லா இதுலேயும் இப்படி தான் நடக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு டிபி கனெக்ஷன் ஓப்பன் ஆகும், அந்த டிபிலேருந்து வேல்யூ கொண்டு வந்து இதில் அசைன் பண்ணுவாங்க, போகும்போது அந்த டிபி கனெக்ஷன் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. இப்படி தான் நடக்கும். ஓகேங்களா, ஸோ இது ஒரு மெத்தடுன்றதுனால ஓகே. இப்போ இதே கிளாஸில் நான் ஒரு 100 மெத்தட் எழுதி வச்சுருக்கேன். 100 மெத்தடுக்கு நான் இதே மாதிரியே நான் எழுதிருக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். டிபி கனெக்ஷன் ஓப்பன், டிபி கனெக்ஷன் க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு மெத்தடுக்கும் நான் தனித்தனியாக எழுதிட்டே வந்தால் ஒர்க் ஸ்பேஸ் அதிகமாகிடும், டைமும் வேஸ்ட்டு. ஓகேங்களா, ஸோ அதை தான் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே கன்ஸ்ட்ரக்டரை மேக் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் இந்த கிளாஸில் எந்த மெத்தடை நீங்கள் கால் பண்ணாலும் ஃபஸ்ட்டு இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகிடும். ஓகேங்களா, அப்போது இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இந்த டிபி கனெக்ஷன் ஓப்பன்ன்ற கோடை வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே எழுதிட்டேன்னா, ஓகேங்களா, ஒன்ஸ் எழுதிட்டேன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆன உடனே டிபி கனெக்ஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ அதுதான் நம்மளுக்கு தேவை. டிபி கனெக்ஷன் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகிடும், அதுக்கப்புறம் எந்த மெத்தடை கால் பண்ணுறோமோ அந்த மெத்தடுக்குள்ளே போயிட்டு டிபியில் இருக்க வேல்யூ வந்து இந்த மெத்தடில் சேர்த்துரும். ஓகேங்களா, ஸோ சேர்த்துரும், போகும்போது இந்த டிபி கனெக்ஷன் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ ஓகே, இப்போது நான் வந்து இதை ரன் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து தெளிவாகவே புரியும். ஓகேங்களா, ஸோ நான் வந்து ஸ்டார்ட் வித்தவுட் டீபக்கிங் கொடுக்குறேன். ஓகே, அவுட்புட் கொஞ்சம் லேட் ஆகுது. அவுட்புட் விண்டோ கம்ஸ் ஆன். ஸோ நான் ரன் பண்ணிட்டேன், அவுட்புட் இது மாதிரி காட்டுது. ஸோ இது ஏன் காட்டுதுன்னா நம்ம 2 இடத்துல டிஸ்பிளே பண்ணுறோம், அது தேவையில்லை, நான் அதை வந்து தூக்கிறேன். சரிங்களா, இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது வந்து நான் இது ஃபார்மேட் பண்ண கூட தேவையில்லை, தூக்கிடலாம். ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் இந்த மெத்தடை மட்டும் கால் பண்ணுறேன். ஏன்னா இந்த மெத்தட்லேயே ஆல்ரெடி நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தோம் வேல்யூவை. ஸோ இங்கேயே வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டுவோம், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ரிட்டர்ன் பண்ண கூட தேவையில்லை. ஓகேங்களா, ஸோ வாய்டு இங்கே வந்து நான் வந்து வாய்டு யூஸ் பண்ணுறேன். அப்புறம் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கன்சோல் டாட் ரைட் லைன் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலை வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகே, ஹோட்டலை பண்ணலாம், ஹோட்டல் தான். ஓகேவா, ஸோ இப்போ நான் இதை வந்து ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஸ்டார்ட் வித்தவுட் டீபக்கிங். ஓகே, இதில் நீங்கள் பார்த்தாலே புரியும், நம்ம கால் பண்ணியிருக்கிறது இந்த மெத்தடை தான் கால் பண்ணியிருந்தோம். இந்த மெத்தடுக்குள்ளே நான் என்ன எழுதியிருக்கேன், ரெண்டு இது தான் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி எழுதியிருக்கேன். ஒன்று ஹோட்டலு, இன்னொன்று டிபி கனெக்ஷன் க்ளோஸ்னு எழுதியிருக்கேன். இது ரெண்டும் ரன் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு டிபி கனெக்ஷன் ஓப்பன்னு கன்ஸ்ட்ரக்டர் ரன் ஆகிடுது. புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த அவுட்புட்லேயே உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சிடும் இல்லை. ஸோ டிபி கனெக்ஷன் ஃபஸ்ட்டு இது ரன் ஆகிடுது, அதுக்கப்புறம் தான் இந்த மெத்தடே ரன் ஆகுது. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரிய வரணும்னா, நம்ம கால் பண்ணுற மெத்தட் எதுவாக இருந்தாலும் அந்த கிளாஸ்க்குள்ளே எதனா நீங்கள் கன்ஸ்ட்ரக்டர் எழுதி வச்சுருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகிடும், அதுக்கப்புறம் தான் அந்த மெத்தடுக்குள்ளேயே போயிட்டு அந்த மெத்தடை ரன் பண்ணிவிடும். ஸோ இங்கே வந்து நான் டிபி கனெக்ஷன் ஓப்பன்ன்ற அந்த கோடு வந்து நான் இங்கே எழுதிட்டேன்னா இதுக்கு ஆக்சுவலி வந்து டிஸ்ட்ரக்டரே யூஸ் பண்ணலாம். டிஸ்ட்ரக்டர்னா ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிடுறேன். டிஸ்ட்ரக்டர்னா ஒன்றும் இல்லை, கன்ஸ்ட்ரக்டருக்கு ஆப்போசிட். ஓகேங்களா, ஸோ இப்போ டிஸ்ட்ரக்டரை நான் வந்து இது பண்ணுறதுக்கு இப்படி தான் டிக்ளேர் பண்ணுவாங்க. டிஸ்ட்ரக்டருக்கு வந்து எந்த ஒரு ரிட்டர்ன் டைப் இருக்காது, ப்ளஸ் நீங்கள் வந்து டிஸ்ட்ரக்டரை எக்ஸ்பிளிசிட்டியாக கால் பண்ண மாட்டீங்க, அப்புறம் ஆக்சஸ் மாடிஃபையர் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து டிஸ்ட்ரக்டரை வந்து நான் இதில் இந்த லைனை வந்து நான் இதில் தூக்கி போட்டேன்னு வச்சுக்கலாம். டிஸ்ட்ரக்டர் வந்து நான் இதுதான் டிஸ்ட்ரக்டர். ஓகேங்களா, ஸோ கன்ஸ்ட்ரக்டர் இது டிஸ்ட்ரக்டர், நேவிகேஷன் மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்கும் பாருங்கள், இது வந்து டிஸ்ட்ரக்டரோட மீனிங் அவுட்டர் லுக் மீனிங் என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை வச்சு ஒரு மெத்தடை கால் பண்ணுறீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்டு வந்து அந்த மெத்தடை கால் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே முடிஞ்சுட்டு அட்லாஸ்ட்டாக அந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த கிளாஸை விட்டு வெளியே வரும்போது, ஓகேங்களா, ஸோ இந்த மெத்தடை விட்டு வெளியே வரும்போது அந்த ஆப்ஜெக்டை வந்து இது பண்ணி விட்டுரும். ஓகேங்களா, ஸோ ஃபைனலைசர்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கும், அதை வந்து என்ன பண்ணணும்னா அந்த ஆப்ஜெக்டை டெஸ்ட்ராய் பண்ணிவிடும். அதை டெஸ்ட்ராய் பண்ணும்போது இந்த டிஸ்ட்ரக்டர் வந்து உங்களுக்கு கால் ஆகும் லாஸ்ட்டாக. ஓகேங்களா, ஸோ அதனால தான் இந்த டிஸ்ட்ரக்டர் வந்து கன்ஸ்ட்ரக்டருக்கு ஆப்போசிட்னு சொல்லுவாங்க. கன்ஸ்ட்ரக்டர் ஃபஸ்ட்டே ஓப்பன் ஆகும், டிஸ்ட்ரக்டர் அந்த கிளாஸில் இருக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியாக அந்த டிஸ்ட்ரக்டர் ரன் ஆகும். ஆனால் மோஸ்ட்லி இந்த டிஸ்ட்ரக்டர் பார்த்தீங்கன்னா ஐ டிஸ்போஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்ஃபேஸை நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் இது ஒர்க் ஆகும்.
மற்றபடி இது ஒர்க் ஆகிறது கொஞ்சம் டவுட் தான் ஓகேங்களா. ஸோ அதனால் இது ஒர்க் ஆகாது. இப்போது இந்த டிஸ்ட்ரக்டர் மோஸ்ட்லி இப்படி யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் டிபி கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வேறு ஒரு வழி இருக்குது ஓகேங்களா. ஸோ அது என்னென்னா ட்ரை கேட்ச் ஃபைனலி அப்படின்னு படிச்சிருப்போம் நம்ம. அந்த ஃபைனலியில் வந்து நீங்கள் வந்து இந்த டிபி கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணுறது நீங்கள் கோடு அதில் எழுதிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நீங்கள் டிஸ்ட்ரக்டர்னா இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஓகே, கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டரை வந்து ரியல் டைமில் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாமா. இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரெண்டு வேரியபிளை வந்து இங்கே டிக்ளேர் பண்ணிவிட்டு எந்த ஒரு வேல்யூவும் நான் அசைன் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன். இந்த வேல்யூவுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கேருந்து பாஸ் பண்ண போகிறேன். இந்த ரெண்டு வேல்யூ இங்கேருந்து பாஸ் பண்ணி இந்த ரெண்டு வேரியபிளுக்கும் அசைன் பண்ண போகிறேன். பண்ணலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஹோட்டல் ஐடி வந்து 1னும் செகண்ட் வந்து ஹோட்டல் நேம் வந்து எஸ்எஸ் பிரியாணி அப்படின்னு அனுப்பலாம். எஸ்எஸ் பிரியாணின்னு சொல்லிட்டு அனுப்புகிறேன். ஸோ இது ரெண்டு வேல்யூ வந்து நான் இங்கேருந்து அனுப்புகிறேன். அந்த ரெண்டு வேல்யூ நம்ம இங்கே கேட்ச் பண்ணி இதுக்கு அசைன் பண்ணோம்ல, அது கேட்ச் பண்ணுறதுக்கு ரெண்டு பேராமீட்டரை வந்து நான் இங்கே இது பண்ணோம். அது ஆக்சுவல் பேராமீட்டர், இது வந்து ஃபார்மல் பேராமீட்டர். இது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இங்கே வந்து என்னது அதே தான் ஹோட்டல் ஐடி ஓகேங்களா. சேம் ஹோட்டல் ஐடினே நான் நேம் வச்சுக்கலாம். ஹோட்டல் ஐடி நெக்ஸ்ட்டு ஃபாலோட் பை ஹோட்டல் நேம் ஹோட்டல் ஓகேங்களா. ஸோ ரெண்டு வேல்யூ தான் நான் பாஸ் பண்ண போகிறேன். இந்த ரெண்டு வேல்யூமே இந்த வேரியபிளுக்கு நான் அசைன் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஈக்குவல் டு இந்த வேல்யூவை இந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ண போகிறேன். ஒன்று. செகண்ட் ஹோட்டல் ஃபாலோட் பை இந்த வேல்யூவை அனுப்புகிற அந்த யூசர் அனுப்புகிற அந்த வேல்யூவை நான் இதில் அசைன் பண்ண போகிறேன். ரெண்டு வேல்யூ வந்து அசைன் பண்ணிட்டேன். இப்போது எனக்கு இந்த வேல்யூ வந்து நான் பிரிண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து நான் புதுசாக ஒரு மெத்தட் எழுதுறேன், ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். பிரிண்ட் வாய்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் எழுதுறேன். டிஸ்பிளே கரெக்ட் தானே? எஸ், ஓகே, டிஸ்பிளே எழுதுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சோல் டாட் ரைட் லைன் ஃபஸ்ட்டு ஹோட்டல் பிரிண்ட் பண்ணிவிடுவோம். இந்த ஹோட்டலை பிரிண்ட் பண்ணிவிடுவோம். அப்படியே இதை காப்பி பண்ணி ஹோட்டல் ஐடி நெக்ஸ்ட் வந்து ஹோட்டலில் பிரிண்ட் பண்ணிடலாம். ஹோட்டல் பிரிண்ட் பண்ணலாம். ஓகே ஃபைன். எஸ், இப்போ முடிஞ்சாச்சு. இப்போ நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸ்டார்ட் வித்தவுட் டிபக்கிங். இது பில்ட் ஆகுது ஏன்னு தெரியல. இங்கே நம்ம அந்த மெத்தடை கால் பண்ணாமே விட்டுட்டோம். ஸோ கால் பண்ணிவிடுவோம். ஆப்ஜெக்ட் டாட் ஃபஸ்ட்டு மெத்தடு வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூவை செட் பண்ணுறதுக்கு, செகண்ட் மெத்தட் வேல்யூவை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. நம்ம தனியாக ரெண்டு மெத்தடு எழுதி வச்சுருந்தோம். ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். ரன். ஓகே, அவுட்புட் வந்து ஷோ ஆகுது. அடப்பாவி, என்னடா 0ன்னு ஷோ ஆகுது. ஓகே, நம்ம வந்து ரெண்டு வேல்யூ சென்ட் பண்ணோம் தானே, அந்த ரெண்டு வேல்யூ நம்ம அதில் அசைன் பண்ணோம். இந்த ரெண்டு வேல்யூமே எடுத்து அசைன் பண்ணியிருக்கோம். கரெக்ட் தான், வேரியபிள் நேமும் கரெக்ட் தான். அப்போ ஏன் 0ன்னு காட்டுது? ஓகே, இங்கே தான் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அது என்ன பண்ணுன்னா, இப்போது இந்த ஹோட்டல் ஐடி ஹோட்டல்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஃபார்மல் பேராமீட்டர்ஸ் கரெக்ட் தானே. ஸோ அது ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ், இது ஃபார்மல் பேராமீட்டர்ஸ். இப்போது நான் இங்கே ரெண்டு எழுதிருக்கு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் ஐடி. இப்போது இது என்ன எடுத்துக்கோன்னா, இந்த ஹோட்டல் ஐடி தான் இந்த ஹோட்டல் ஐடியுமே ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த ஹோட்டல் தான் இந்த ரெண்டு ஹோட்டலுமே. அப்போது இதை வந்து அதை கன்சிடரே பண்ணல ஓகேங்களா. ஸோ இந்த வேரியபிளுக்கு இந்த ஹோட்டல் ஐடி தான் இந்த ஹோட்டல் ஐடின்னு சொல்லிட்டு அதை கன்சிடரே பண்ணல. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னா திஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு இருக்குது. திஸ் கீவேர்டு ஓகேங்களா. ஸோ திஸ் கீவேர்ட், இதுலேயும் நான் திஸ் கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த திஸ் கீவேர்ட்னா என்னென்னா கரண்ட் கிளாஸ்னால் இதுதான் கரண்ட் கிளாஸ் ஓகேங்களா. கரண்ட் கிளாஸோட அதாவது ஃபீல்டு வேரியபிள் மெம்பர்ஸு இல்லை கரண்ட் கிளாஸ் மெத்தட்ஸு, கரண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுறது இந்த திஸ் கீவேர்டை வச்சு தான் ரெஃபர் பண்ணுவாங்க. இப்போ நான் திஸ் கீவேர்டை போடுறதுக்கு என்ன ரீசன்னா, இந்த திஸ் கீவேர்டை பார்த்த உடனே கம்பைலர் என்ன பண்ணுன்னா, ஓகே இவங்க வந்து திஸ் கீவேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்போது இந்த ஹோட்டல் ஐடின்றது கரண்ட் கிளாஸோட வேரியபிளாக தான் இருக்கும் அப்படின்னு இதை ரெஃபர் பண்ணிவிடும். புரியுதா? இப்போ இது பண்ண உடனே அந்த இதுவே போயிடுச்சு பாருங்க, அந்த ஒரு எரர் மாதிரி இருந்தது, அது போயிடுச்சு பாருங்க. இப்போ நான் இது திருப்பி வந்து ரன் பண்ணுறேன். ஸ்டார்ட் வித்தவுட் டீபக்கிங். ஓகே, ஸ்டார்ட் வித்தவுட் டீபக்கிங்.
ஓகே வி காட் த ஆன்சர். இப்போ பாருங்க, இப்போ வந்து ஆன்சர் வந்து 1, அதுக்கப்புறம் எஸ்எஸ் பிரியாணின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கரெக்டாக ஷோ ஆகுது. நம்ம சென்ட் பண்ண அந்த டேட்டாவை கரெக்டாக இந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணுது. இந்த வேரியபிளை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ரெடியூஸ் பண்ணிவிடுவோம். இங்கே பிரிண்ட் பண்ணுறோம் ஓட்டல் ஐடி ஓட்டல்னு சொல்லிட்டு கரெக்டாக இந்த 2 வேல்யூ வந்து இங்கே பிரிண்ட் பண்ணுது. அப்போது இங்கே வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இங்கே வந்து திஸ் கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் கிளாஸ் ஃபீல்டையும் கரண்ட் கிளாஸ் மெத்தடு கரண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் எது வேணாலும் நீங்கள் கரண்ட் கிளாஸில் ரெஃபர் பண்ணுறது இருந்தால் திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணோம். இங்கே ஏன் ப்ரோ நீங்கள் வந்து இதுக்கு சேம் வேர்டு கொடுத்துருக்கீங்க, வேறு வேர்டு கொடுத்துருக்கலாமே அப்படின்ட்டு. பட் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் எதெல்லாம் டெவலப் பண்ணும்போது உங்களுக்கு என்ன டேட்டா அங்கேருந்து வருது அப்படின்னு உங்களுக்கு கரெக்டாக தெரியணும். ஓகேங்களா? அந்த பேராமீட்டரோட நேம் வந்து நீங்கள் ரீடபுளாக இருந்தால் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்தராக நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் இப்போ அங்கே ஓட்டல் ஐடி தான் சென்ட் பண்ணுறாங்க. அப்போது இங்கே ஓட்டல் ஐடின்னு கொடுத்தா தான் அவங்க சென்ட் பண்ணுறது ஓட்டல் ஐடின்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி அவங்க சென்ட் பண்ணுறது ஓட்டல் நேமும் தெரிஞ்சு இங்கே ஓட்டல் நான் கொடுத்தா தான் எனக்கு ஓட்டல்னு தெரியும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த சேம் மெம்பர் வேர்டே வந்து நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ரீடபிலிட்டி ஈஸியாக இருக்கும். ஓட்டல் ஐடி தான் நம்ம ஓட்டல் ஐடியை கூட அசைன் பண்ணுறோம், ஓட்டல் நேம் தான் நம்ம ஓட்டல் நேமாக கூட அசைன் பண்ணுறோம்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இது யூஸ் பண்ணுறாங்க. திஸ் கீவேர்டோட ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் இதுவும் பார்க்கலாம், எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு இது ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு வேரியபிளை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேல்யூ நான் அசைன் பண்ணல. அதே மாதிரியே லாஸ்ட் எக்ஸாம்பிள் மாதிரியே நான் வந்து இங்கே வேல்யூ சென்ட் பண்ணி அங்கே அசைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஓட்டல் ஐடி, செகண்டு ஓட்டல் நேமு, ஓட்டல் நேம், தேர்டு வந்து அதோட ப்ரைஸு. சும்மா ப்ரைஸை வந்து நம்ம அங்கே தான் கேல்குலேட் பண்ண போகிறோம். ஆவரேஜாக எந்த ஒரு இது ஐட்டம் மேலேயும் நான் வந்து இந்த ஹோட்டல் எஸ்எஸ் பிரியாணினா ஒரு 3 ரூபா அதிகமாக கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம இங்கே பாஸ் பண்ண போகிறோம் 3 ரூபான்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இங்கே வாங்குகிறேன், நான் இன்டிஜர் வேல்யூ தானே இங்கே சென்ட் பண்ணியிருக்காங்க, வாங்குகிறேன். இங்கே வந்து நான் ப்ரைஸ்னே வாங்குகிறேன். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ப்ரைஸ்னே வாங்குகிறேன். ஓகே இது 3 வேல்யூயும் சேர்த்து ப்ரைஸ்னே வாங்குகிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன பிரிண்ட் பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து இதை அசைன் பண்ணிக்கலாம். டாட் ஓட்டல் ஐடிக்கு வந்து இந்த ஓட்டல் ஐடினே வச்சுக்கலாம், ஓட்டல் ஐடி. ஓகே, செகண்ட் வந்து திஸ் டாட் ஓட்டல் வந்து சேம் ஓட்டல். தேர்டு வந்து திஸ் டாட் ப்ரைஸ். ஓகே, ப்ரைஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ். அவ்வளோதான், இது 3மே முடிஞ்சாச்சு. இப்போ இது நான் 3மே வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ பிரிண்ட் டாட் ரைட் லைன். ஓகே, ரைட் லைனுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து ஹோட்டல் ஐடியை பிரிண்ட் பண்ணிவிடுவோம். ஓகே, இட்ஸ் ஃபாலோட் பை 3த்தையுமே நம்ம பிரிண்ட் பண்ணுவோம், ஹோட்டல் நேம், ஹோட்டல் ஐடி. ஓகே, ஹோட்டல் ஐம் சாரி ப்ரைஸு, அதுக்கு அடுத்தது ப்ரைஸ். ஓகேவா? ஸோ இது 3மே நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோங்க. இங்கே வந்து நார்மலாக நான் வந்து அதை சென்ட் பண்ணியிருக்கேன், அந்த வேல்யூவை சென்ட் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ண. இங்கே வந்து நான் இங்கே ப்ரைஸ் வாங்குகிறேன் பார்த்தீங்களா, அதை வந்து நான் இங்கே வந்து சும்மா ஒரு எப்படி சொல்கிறது, வாங்குகிற இதுவாக கூட ஒரு கண்டென்ட்டாக கூட ஒரு 3 டிவைட் பை, ஸோ இந்த சிம்பிள் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு அதாவது 3ன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு நம்பர் இருக்குது, டிவைடட் பை அங்கே அனுப்புகிற அந்த வேல்யூ வந்து இங்கே ப்ரைஸாக வச்சு இது டிவைட் பண்ணி இதில் டோட்டலாக வர்றது தான் நான் ப்ரைஸுன்னு சொல்லிட்டு எடுத்து கஸ்டமருக்கு வந்து காட்ட போகிறேன். ஸோ நான் இதை வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ரன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு 3 வேல்யூமே என்ன ஷோ ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே என்ன இது பண்ணியிருந்தேன்னா 1 is 3. இங்கே ஏன் எரர் வருது? ஜஸ்ட் வெயிட். ஓகே, இப்போது அவுட்புட் பாருங்கள். 1 ஹோட்டல் ஐடி வந்து 1ன்னு சென்ட் பண்ணோம், எஸ்எஸ் பிரியாணின்றது ஹோட்டல் நேமு. 3 டிவைடட் பை ப்ரைஸ் அவங்க வந்து 3ன்னு தான் சென்ட் பண்ணாங்க. ஸோ 3 டிவைடட் பை 3 வந்து ஆப்வியஸாக 1 தான் கோஷன்ட்டு. ஸோ அதனால் வந்து 1ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுது. ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, எஸ்எஸ் பிரியாணியில் வந்து இந்த 3 ரூபாவோட டேக்ஸ் மாதிரி நான் வச்சுங்க, டேக்ஸே வேணாம், இப்போ கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 0 டேக்ஸ் பண்ணுறோம்
அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 0வை டேக்ஸாக அனுப்புகிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் கஸ்டமருக்கு வந்து நான் வந்து டேக்ஸ் போட போகிறது இல்லை, ஸோ 0% நீங்கள் டேக்ஸாக எடுத்துங்கன்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். நான் பாருங்க, சேம் ஹோட்டல் ஐடி, ஹோட்டல் நேமு, இது ஓகே. அடப்பாவி, 0 டேக்ஸ் அமிச்சும் நீ வந்து எரர் கொடுக்குறேன்னா எவ்வளோ கொழுப்பு இருக்கும். ஓகே, இப்போ பாருங்க, அவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுடைய ஹோட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு சென்ட் பண்ணாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுது, 3/0னா ஆப்வியஸாக வந்து எக்ஸப்ஷன் தான். ஏன்னா 3/0ன்னு வராது. ஸோ அது எக்ஸப்ஷன் வந்து அதாவது அதுக்கப்புறம் எதனா ஒரு நீங்கள் வந்து 100 லைன்ஸ் வந்து நீங்கள் இதுக்கப்புறம் எழுதியிருந்தாலும் அந்த எதுவுமே ரன் ஆகாது. ஓகேங்களா. ஸோ ப்ரோக்ராம் வந்து அங்கே வந்து ஸ்டாப் ஆகிடும், இந்த லைனில் வந்து ஸ்டாப் ஆகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எரர் காட்டிடும். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் முக்கியமான கோடிங்ஸ் எதனா எழுதி வச்சுருந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கப்புறம் நான் வந்து என்ன எழுதி வச்சுன்னா console.important மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் வர கஸ்டமருக்கு வந்து இம்பார்ட்டன்ட் மெசேஜ் இதை ஷோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மெசேஜ் எழுதி வச்சிருக்கேன்னா இந்த மெசேஜ் வந்து கஸ்டமருக்கு வந்து போயே சேராது. ஏன்னா கம்பைலர் வந்து இங்கே இந்த லைனை வந்து டீபக் பண்ணும்போது ஒரு எரர் வந்துடுச்சு. ஓகேங்களா. ஸோ அதனால கம்பைலர் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இந்த ப்ரோக்ராம் விட்டு வெளியே வந்துடும். ஓகேங்களா. ஸோ வெளியே வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் நீங்கள் எழுதி வச்சிருந்தாலும் அந்த அப்ளிகேஷனில் இருக்கிற எந்த லைன்ஸுமே ரன் ஆகாது. ஓகேங்களா. ஸோ இதை வந்து டெவலப்பர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ இது ஓகே, இப்போ நம்ம வந்து இம்பார்ட்டண்டான ஒரு அப்ளிகேஷன்ஸ் எழுதி வச்சு இதே மாதிரி ஃபியூச்சரில் நடந்தால் எவ்வளோ கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ இது ஒரு வே கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வேவை கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து ட்ரை கேட்ச் பிளாக் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா. ஸோ இதோட யூசேஜை பார்க்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ பாருங்கள், அவங்க ரன் பண்ண வேண்டிய அந்த கோடு இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து ட்ரைன்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் உள்ள போட்டுட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த டோட்டல் கோடை தூக்கி அந்த ட்ரைன்ற பிளாக் உள்ள அசைன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு கேட்ச்னு சொல்லிட்டு இன்னொரு பிளாக்கை வந்து கூட அசைன் பண்ணுறாங்க. ஓகேவா. எக்ஸப்ஷன், ஓகே, இது வந்து த்ரோ ஒன் கிளாஸ் அதனால. ஸோ இந்த கிளாஸ்க்குள்ள டாட் ரைட் லைன் ஓகே, ரைட் லைன் இதுக்குள்ள ஹாய் ஐ ஆம் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதுறேன். ஓகேங்களா. ஸோ ஐ ஆம் எக்ஸப்ஷன் எழுதுறேன். ஓகேவா. ஸோ இப்போ பாருங்க, நான் அதே சேம் கோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை பிளாக்ல மூவ் பண்ணிட்டு இது வந்து கேட்ச் பிளாக்னு ஒன்று புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்க, நான் வந்து அந்த ஷோ பண்ணுற அந்த இம்பார்ட்டன்ட் மெசேஜ் இருக்குது பார்த்தீங்களா, என்ன கஸ்டமருக்கு வந்து ஷோ பண்ண நினச்சேன், டாட் ரைட் லைன். ஓகேங்களா. ஸோ டாட் ரைட் லைன் இதுக்குள்ளே வந்து இம்பார்ட்டன்ட் மெசேஜ் அப்படின்ட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நவ். ஓகேங்களா. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் மெசேஜ். ஓகே, இதை வந்து நான் எழுதிட்டேன். ஓகேங்களா. ஸோ இப்போ போன எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா இது எரர் மெசேஜ் காட்டுச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த லைன் ஹிட் ஆன உடனே நெக்ஸ்ட்டு இந்த லைனை நம்ம எழுதியிருந்தால் இதை டீபக்கே பண்ணாமல் ப்ரோக்ராமை விட்டு கம்பைலர் வந்து வெளியே வந்துடும். ஓகேங்களா. பட் இப்போ வந்து இந்த ட்ரை கேட்ச் பிளாக் யூஸ் பண்ணுறதுனால என்ன வேரியேஷன் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ரன் பண்ணி காட்டுவோம். ஓகே, இங்கே பாருங்கள், இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஐடி பிரிண்ட் ஆகிடுச்சு, செகண்ட் வந்து ஹோட்டல் நேம் பிரிண்ட் ஆகிடுச்சு, தேர்டு வந்து பாருங்கள் இந்த லைனை வந்து ஹிட் பண்ண உடனே அதுக்கு வந்து எக்ஸப்ஷன் வந்துடுச்சு. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து எரர் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு கம்பைலருக்கு. அது என்ன பண்ணணும்னா, ஓகே, யூசர் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் பார்த்தீங்கன்னா ட்ரை பிளாக்ல எழுதியிருக்காரு, அப்போ கண்டிப்பாக ஒரு கேட்ச் பிளாக்னு ஒன்று எழுதியிருப்பாரு. இங்கே எரர் வந்ததுன்னா நம்ம கேட்ச் பிளாக்ல போய் இருக்கிறத ரன் பண்ணி விட்டுருவோம், ஸோ அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி கம்பைலர் வந்து டேரெக்டாக இங்கேருந்து இங்கே ஜம்ப் ஆகிடும், கேட்ச் பிளாக்கு ஜம்ப் ஆகிட்டு கேட்ச் பிளாக்ல நீங்கள் என்ன கோடிங் எழுதிருக்கீங்களோ அதை அப்படியே ரன் பண்ணி விட்டுரும். இங்கே பாருங்கள், ஐ ஆம் எக்ஸப்ஷன் சொல்லிட்டு இந்த லைனை இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது எரர் வந்து இந்த ப்ரோக்ராமை விட்டு வெளியே போகாமல் இந்த கேட்ச் பிளாக்கை ரன் பண்ணிட்டதுக்கப்புறம் நார்மலாக அதுக்கு அடுத்த லைன் எல்லாமே அப்படியே ரன் பண்ணிகிட்டே வரும். அங்கே பாருங்கள், இம்பார்ட்டன்ட் மெசேஜ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நவ், இந்த லைனை வந்து இது பண்ணுது, அதாவது இந்த லைனையும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது. ஆனால் போன எக்ஸாம்பிளில்
இந்த லைனில் எரர் வந்த உடனே இந்த டோட்டல் கம்பைலரே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அதாவது இந்த ப்ரோக்ராமை விட்டு வெளியே வந்துச்சு, நீங்கள் எக்ஸப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அந்த த்ரூ அவுட் ப்ரோக்ராமில் வந்து எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணுறது இது மாதிரி தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ரியல் டைமில் இப்படி தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. இது நான் சின்ன எக்ஸாம்பிளாக சொன்னேன். இதுவே ஒரு 3000 லைன்ஸு இல்லை 4000 லைன்ஸ் யோசிச்சு பாருங்கள். ஒரு மெத்தடில் எழுதியிருக்காங்கன்னா ஏதோ ஒரு 10th லைன்லையோ இல்லை 15th லைன்லையோ ஏதோ ஒரு எரர் வருதுன்னா அதை ஒரு காரணம் காட்டி அதுக்கு அடுத்து இருக்கிற 1000 லைனோ 2000 லைனோ ரன்னே ஆகாமல் வெளியே வந்துடும் அந்த ப்ரோக்ராம் விட்டு. ஸோ இது மாதிரி ஒரு டிஸ்அட்வான்டேஜை போகிறதுக்கு தான் ட்ரை கேட்சை வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து மோஸ்ட்லி எப்படி இதை ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா, இப்போ டிபிலேருந்து ஒரு வேல்யூவை எடுத்துகிட்டு வருவீங்கல்ல, ஓகேங்களா? ஸோ ஒரு வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணுவீங்க. ரியல் டைமில் சொல்கிறாங்க, இங்கே வந்து அசைன் பண்ணுவீங்க. ஒரு வேலை உங்கள் டிபியில் இருக்கிறது வந்து வேல்யூ இதுக்கு முன்னாடி இன்சர்ட்டே ஆகாமல் அந்த டிபியில் வந்து நல்ல வேல்யூ இருந்ததுன்னு வச்சுங்க, அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இங்கே இன்சர்ட் பண்ணும்போது இங்கே அசைன் பண்ணும்போது உங்களுக்கு நல் வேல்யூ எக்ஸப்ஷன் வரும். ஸோ இது நிறைய இடத்துல உங்களுக்கு நடக்கும். அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த ட்ரை கேட்ச் பிளாக்கை தான் ரியல் டைமில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே ஃபைன். இப்போ இதுலேயே நான் இன்னும் மெருகேற்றுறேன் பாருங்கள். இன்னும் ஒரு விஷயத்தை நான் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த டிஸ்ட்ரக்டர் ஒரு சில டைமில் ஒர்க் ஆகாது. ஏன்னா ஐடிஸ்போசல் அந்த இன்டர்ஃபேஸை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த அதாவது டிபி கனெக்ஷனை ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணோம். டிபி கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த டிஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன். மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க, பட் சஜஸ்ட் பண்ணேன். இந்த டிஸ்ட்ரக்டருக்கு பதில அவங்க வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஓகேங்களா? ஸோ இங்கே அதுக்கு அடுத்தது, ஓகேங்களா? ஸோ ஃபைனலின்னு ஒரு பிளாக் இருக்குது. ஓகே, ஃபைனலின்னு ஒரு பிளாக் இருக்குது. இந்த பிளாக் உள்ள போட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதையும் தூக்கி நான் இந்த ஃபைனலி பிளாக் உள்ளே யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபைனலி பிளாக்னா என்னன்னா, எக்ஸப்ஷன் வந்தாலும் சரி வரலைனாலும் சரி, ஓகேங்களா, இந்த ஃபைனலியில் இருக்கிற இந்த கோடிங் கண்டிப்பாக ரன் ஆகிடும். அதான் இதோட மீனிங். ஓகேங்களா? ஸோ இங்கே எக்ஸப்ஷன் நீங்கள் த்ரோ பண்ணாலும் சரி, இல்லை த்ரோ பண்ணாமல் கரெக்டாக ஒர்க் ஆச்சுனாலும் சரி, உங்களுக்கு இதில் இந்த ஃபைனலி பிளாக்ல இருக்கிற எல்லா கோடிங்கும் அப்படியே ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இம்பார்ட்டண்டாக ஒரு மெசேஜ் நீங்கள் யூசருக்கு வந்து காட்டியே ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை ஃபைனலி பிளாக்ல நீங்கள் மூவ் பண்ணிடலாம். இதில் அதனால தான் நான் வந்து டிபி கனெக்ஷன் க்ளோஸை வந்து ஃபைனலி பிளாக்ல போட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தடு டிபியில் எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் இந்த மெத்தடை விட்டு வெளியே வரும்போது இந்த ஃபைனலி பிளாக் ரன் ஆகிடும். அது ரன் ஆகும்போது என்ன, இந்த டிபி கனெக்ஷனை ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வரும் அழகாக. ஓகேங்களா? ஸோ உள்ளே போகும்போது இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஓப்பன் பண்ணோம், வெளியே வரும்போது இந்த ஃபைனலி பிளாக் வந்து டிபி கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணும். இப்படி தான் வந்து ரியல் டைமில் வந்து டிபி கனெக்ஷனை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, கிளியர்னு நினைக்கிறேன். அடுத்த டாபிக் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் இது டாபிக் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மெத்தடுக்குள்ளே நான் ஒரே ஒரு வேரியபிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் என்ற நேமுக்கு வந்து எஸ்எஸ் பிரியாணி அசைன் பண்ணுறேன். இந்த மெத்தடை கால் பண்ண உடனே இந்த ஹோட்டலை ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை அதை ரிட்டர்ன் பண்ணுறேங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே கால் பண்ணுற இடத்துல நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். இங்கே தேவையாச்சுன்னா இங்கே வந்து நான் பிரிண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பிரிண்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து console.write line. ஓகேங்களா? ஸோ ரைட் லைனுக்குள்ளே கால் பண்ணுற அந்த வேல்யூவை அப்படியே வர வேல்யூவை நான் அங்கேயே பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி இருக்குது. ஸோ இதை ரன் பண்ணால் ஆப்வியஸாக உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த வேல்யூ நான் ரிட்டர்ன் பண்ணும்போது எஸ்எஸ் பிரியாணின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அங்கே வேல்யூ கிடைக்கும். எஸ்எஸ் பிரியாணின்னு உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ இந்த மெத்தடுக்கு ஒரு வேல்யூ தான் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க, அதாவது ஒரு வேல்யூ தான் உங்களால் எடுக்க முடியுது. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ எஸ்எஸ் பிரியாணிக்கான டீட்டெயில்ஸ் டேட்டா எனக்கு தேவைன்னா நான் ஒவ்வொரு டைமும் வந்து ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி நான் வந்து ஒரு டேட்டாக்கும் ஒரு தடவையும் அந்த ஆப்ஜெக்டை கால் பண்ணிகிட்டே இருந்தேன்னா எனக்கு டைம் வேஸ்ட்டு, கோடும் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போகும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரே ஒரு டேட்டா மட்டும் தான் என்னால் ரிட்டர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுவே ஒரு எஸ்எஸ் பிரியாணி அப்படின்னு நான் வந்து அதுக்கு டேட்டா வேணும்னு நான் கேட்டேன்னா அதோட ஐடி, ஃபோன் நம்பர், அட்ரஸ், அப்புறம் அதான் ப்ரைஸ், விலை எவ்வளோ, ஸோ எல்லாமே சேர்த்து எனக்கு ஒரே டேட்டாவை வரணும். ஓகேங்களா? ஸோ கால் பண்ண ஒரு ஆப்ஜெக்டை வச்சு எல்லா டேட்டாவும் கொண்டு வரணும். அது எப்படி ரிட்டர்ன் பண்ணுறதுன்னா ஒரு லிஸ்ட்டில் வச்சு நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரே ஒரு ஸ்ட்ரிங்கு பதில் நான் லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நான் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதான் அரே தான் லிஸ்ட்டுன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அரேஸில் எல்லா வேல்யூவும் செட் பண்ணிவிட்டு அந்த அரேவை ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா அந்த அரேவை எடுத்து அதில் இருக்க ஒரு டேட்டாவும் நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் நான் இங்கே வந்து லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறேன். அரே தேவையில்லை, அரே அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. இங்கே லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணலாம். இங்கே லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணும்போது
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டயக்ராம் வரும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இந்த டயக்ராம் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஹோட்டல்னு நீங்கள் பொதுவாக ஹோட்டல்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த 5 ப்ராப்பர்ட்டியுமே ஹோட்டலுக்கான ப்ராப்பர்ட்டி தான். ஹோட்டலுக்கு ஐடின்னு ஒன்று இருக்கும், நேம்னு ஒன்று இருக்கும், ஃபோன் நம்பர் இருக்கும், அட்ரஸ் இருக்கும், ப்ரைஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஹோட்டல் கிளாஸ்கில் இது எல்லாமே ஒரு ப்ராப்பர்ட்டியாக செட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு லிஸ்ட்டு மூலிமா சென்ட் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற வேல்யூ எல்லாமே அந்த லிஸ்ட்டில் இருக்கும். அந்த லிஸ்ட்டை வந்து எடுத்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் ப்ரோக்ராமில், உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பாருங்கள், நான் வந்து இன்னொரு கிளாஸை வந்து நான் எக்ஸ்ட்ரா இதில் ஆட் பண்ணுறேன். ஏற்கனவே சைனீஸ் ரெஸ்டாரண்ட், வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு கிளாஸ் இருக்குது. நம்ம இந்த இதில் டிஸ்கஸ் பண்ண அதே மாதிரி தான் இங்கே நான் கோடிங் பண்ணிட்டு வரேன். இந்த 3 கிளாஸ் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். எக்ஸ்ட்ரா இந்த எஸ்எஸ் பிரியாணி கிளாஸை க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டி, ஹோட்டல் ப்ராப்பர்ட்டின்ற ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே இப்போ பண்ணி பார்ப்போம். ஓகே, ரைட் கிளிக்கு, ஆடு, நியூ ஐட்டம், கிளாஸை கிளிக் பண்ணிங்க. கிளாஸை கிளிக் பண்ணிட்டு ஹோட்டல், ஜஸ்ட் ஹோட்டல் ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஹோட்டல் ப்ராப்பர்ட்டி, இது ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு கிளாஸை க்ரியேட் பண்ணுவோம். அதுவும் ரைட் கிளிக் பண்ணிவிடுங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பிரியாணி, எஸ்எஸ் பிரியாணி அந்த கிளாஸை வந்து க்ரியேட் பண்ணிடலாம். ஏன்னா நான்வெஜ் ஹோட்டல்ன்றது பார்த்திங்கன்னா வெறும் நேவிகேஷன் மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ எல்லா ஹோட்டல் நேம் இருக்கும், ஐடி மட்டும்தான் இருக்கும். அதில் அந்த 2 டேட்டா மட்டும்தான் அந்த நான்வெஜ் ஹோட்டல் கிளாஸ்க்குள்ளே இருக்கும். மற்றது எல்லாமே இப்போ எஸ்எஸ் பிரியாணிக்கான ஐடி ப்ளஸ் அந்த எஸ்எஸ் பிரியாணி, இது 2 டேட்டா மட்டும்தான் அதில் இருக்கும். யூசர் வந்து அந்த எஸ்எஸ் பிரியாணி அப்படின்னு அவர் கேட்டார்னா, அதோட டேட்டா கேட்டார்னா இந்த டேரெக்டாக இந்த எஸ்எஸ் பிரியாணி இந்த கிளாஸ்க்கு போயிட்டு இதில் வந்து எல்லா டீட்டெயிலும் எழுதி வச்சுருப்பாங்க. அந்த டேட்டாவை அப்படியே அங்கே கொண்டு போகும். ஸோ இதை வந்து அப்படியே இது கோடு மூலியமாகவே ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ நான் வந்து ஹோட்டல் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தால, அந்த ஹோட்டல் ப்ராப்பர்ட்டியில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிலாம் நம்மளுக்கு தேவை? ஃபஸ்ட்டு வந்து ஹோட்டல் ஐடி. ஐடி வந்து இன்டீஜரில் இருக்கும். ஹோட்டல் ஐடி, ஓகேவா? ஹோட்டல் ஐடி, கெட்டு அண்டு செட்டு, இது ரொம்ப முக்கியம். இதோட மீனிங் என்னன்னு நான் சொல்கிறேன். செகண்ட் வந்து பப்ளிக் ஸ்ட்ரிங்கு, ஹோட்டல் நேமு, நேம்னே செட் பண்ணிங்க, ஹோட்டல் நேமு. இதுலேயும் கெட்டு செட்டு. தேர்டு ப்ராப்பர்ட்டி என்ன வச்சுருந்தோம்? ஃபோன் நம்பர்னு நினைக்கிறேன். ஃபோன் நம்பர் சும்மா இப்போதைக்கு நம்ம டெமோ தானே பார்க்கணும், அதனால் ஃபோன் வச்சுக்கிட்டு கெட்டு செட்டு. ஓகே, தேர்டு ஃபோனு, அதுக்கடுத்தது அட்ரஸ்ன்னு நினைக்கிறேன். இதுவும் நம்ம சும்மா தானே டெமோ ஸ்ட்ரிங்னே வச்சுக்கலாம். அட்ரஸ். அப்புறம் இந்த நேமிங் கன்வென்ஷன்லாம் இங்கே மாற்றிங்க. ப்ராப்பர்ட்டினாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேபிட்டலில் தான் ஓப்பன் ஆகும். ஸோ அதனால தான் உங்களுக்கு எரர் காட்டுது. இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ங்க. இது யூஸ் பண்ணாமல் நீங்கள் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணவே முடியாது சி ஷாப்பில். ஓகேங்களா? டிவிலேருந்து எடுத்துகிட்டு வரதுல மெயின் பங்கு இதுக்கு தான். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டாக ப்ரைஸ் வந்து இன்டீஜர்லேயே வச்சுப்போம். ஸோ இதுலேயும் கெட் செட் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஃபைனா. இப்போது இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம அசைன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஹோட்டல்ன்ற அந்த ஹோட்டல் பாருங்கள், ஹோட்டல்ன்ற கிளாஸில் ரீநேம் பண்ணிப்போம். ஓகே, ஹோட்டல் ப்ராப்பர்ட்டின்ற கிளாஸில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நான் வச்சுருக்கேன். அதாவது ஒரு ஹோட்டல்னால் இது எல்லா ப்ராப்பர்ட்டியுமே இருக்கும், இது எல்லா டேட்டாவுமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போது யூசர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்எஸ் பிரியாணிக்கான ஹோட்டலுக்கான எனக்கு டேட்டாவை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அதில் வந்து என்னென்ன எஸ்எஸ் பிரியாணிக்கான ஐடி, எஸ்எஸ் பிரியாணி நேமு, ஃபோன் நம்பர், அட்ரஸ், ப்ரைஸு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே அந்த எஸ்எஸ் பிரியாணிக்கானது தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து காமனாக நான் வந்து ஒரு கிளாஸ் ப்ராப்பர்ட்டியில் எழுதி வச்சுட்டேன். இதுக்கு வந்து நான் பப்ளிக்னே கொடுத்துட்றேன். பப்ளிக் ஆக்சஸ் மாடிஃபையர் யூஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ இது தனியாக ஒரு கிளாஸில் எழுதியாச்சு. இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ப்ரோக்ராமுக்கு வரேன். ஓகே, நான்வெஜ் கிளாஸ்க்கு வரேன். நான்வெஜ் கிளாஸில் நான் என்ன பண்ணுறேன்னா
ஓகே. இப்போ இந்த மெத்தட்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒண்ணு ஸ்ட்ரிங்க ரிட்டர்ன் பண்ணுவீங்க. இல்லைன்னா இன்டிஜர ரிட்டர்ன் பண்ணுவீங்க. இல்ல பூலியன ரிட்டர்ன் பண்ணுவீங்க. ஸோ ஒரு மெத்தட்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் நீங்க இதுக்கு முன்னாடி ரிட்டர்ன் பண்றத பார்த்துருந்தோம். இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வாட்டி கால் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணலாம். இன்னொரு வாட்டி கால் பண்ணும்போது ஒரு இன்டிஜர் வேல்யூ ரிட்டர்ன் பண்றீங்க. ஸோ நான் என்ன பண்றேன்னா, இப்போ ஒரே ஒரு தடவ யூசர் வந்து கால் பண்ணாருன்னா, எனக்கு எஸ்எஸ் பிரியாணிக்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்ட்டு ஒரே ஒரு வாட்டி அவர் கால் பண்ணாருன்னா, நீங்க அந்த எஸ்எஸ் பிரியாணிக்கான மொத்த டேட்டாவுமே கலெக்ட் பண்ணி அதை ஒரு லிஸ்ட்ல போட்டு அதை வந்து யூசருக்கு சென்ட் பண்ணிடுறீங்க ஒரே ஒரு கால்ல. அப்போ யூசர் வந்து திருப்பி அந்த லிஸ்ட்டை எடுத்து அவர் வந்து அதை ஐட்ரேட் பண்ணி அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து பார்த்துக்கலாம். இங்க கோடு மிச்சமாகுது, ஒரே ஒரு கால் பண்றதுனால டைமும் மிச்சமாகுது. ஓகேங்களா? ஸோ அது எப்படின்னு தான் இதில் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கிரியேட் பண்ணி ஒரு கிளாஸை பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து மாற்றுவோம். இதில் வந்து நான் நான்வெஜ் கிளாஸில் இதில் என்ன சொல்லியிருக்கேன், ரெண்டே டேட்டா மட்டும்தான் இருக்கும் நான்வெஜ் ஹோட்டல் கிளாஸில். ஒன்று வந்து ஹோட்டலோட நேம், இன்னொன்று வந்து ஹோட்டலோட ஐடி நம்பர். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் ரிட்டர்ன் பண்ண போகிறது ஒரு லிஸ்ட்டு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது ஜெனரிக் டைப்ன்றதுனால நான் வந்து என்ன ஒரு அனானமஸ் ஆப்ஜெக்டை நான் அனுப்ப போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஆப்ஜெக்டை நான் மென்ஷன் பண்ணல, இந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் தான் எனக்கு சென்ட் பண்ணோம் அப்படின்ட்டுலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வேல்யூ நான் எங்கே செட் பண்ணுவேன் அப்படின்னா எல்லாமே தனித்தனி கிளாஸில். ஓகேங்களா? ஸோ எஸ்எஸ் பிரியாணிக்கான இந்த கிளாஸில் தான் நான் வந்து அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வேல்யூ செட் பண்ணுவேன். அப்போது யூசர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்எஸ் பிரியாணிக்கான டீட்டெயில்ஸை வந்து கேட்டார்னா ஃபஸ்ட்டு வந்து அவர் இந்த நான்வெஜ் கிளாஸை தான் அவர் கால் பண்ணுவார். இப்போ இந்த நான்வெஜ் கிளாஸ்லேருந்து நம்ம எஸ்எஸ் பிரியாணி கிளாஸை கால் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அது வந்து என்னது, சும்மா வேர் ஈக்குவல் டு ஐட்டம் இஸ் ஈக்குவல் டு நியூ வந்து மெமரி அலோகேட் பண்ணுறதுக்காக எஸ்எஸ் பிரியாணியை வந்து நம்ம அந்த கிளாஸை கால் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த கிளாஸை கால் பண்ணி அந்த கிளாஸில் இருக்கிற மெத்தடை நம்ம சேர்த்து கால் பண்ணுவோம். ஒன்றும் இல்லை, நம்ம தனித்தனியாக கால் பண்ணுறது போல் திருப்பி டாட் வச்சிங்கன்னா அந்த கிளாஸில் என்ன மெத்தட் இருக்கோ அதையும் சேர்த்து நீங்கள் கால் பண்ணலாம். அந்த கிளாஸில் என்ன மெத்தட் இருக்குது, கிவன் வேல்யூஸ்னு இருக்குது. இது அப்படியே கால் பண்ணுறேன் இதுலேயே ஃபாலோட் பை. இப்படி கூட நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தனித்தனியாக கால் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இப்படி கூட நீங்கள் கால் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் அந்த பிரியாணி எஸ்எஸ் பிரியாணிக்கான கிளாஸில் கால் பண்ணி இந்த மெத்தடை கால் பண்ணுறீங்க கிவன் வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போது நான் இங்கே போகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இதுதான் வந்து எஸ்எஸ் பிரியாணிக்கான கிளாஸு, அதுக்குள்ளே கிவன் வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடில் ஓகேங்களா, ஸோ நான் வந்து வேல்யூ அசைன் பண்ண போகிறேன் இந்த ஹோட்டல் ப்ராப்பர்ட்டிக்கு. ஓகேங்களா? ஸோ எப்படி அசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறேன் எதுக்குன்னா, இப்போ நான் வந்து இந்த ஹோட்டல் ப்ராப்பர்ட்டின்றது ஒரு கிளாஸு. இந்த கிளாஸில் நான் வேல்யூஸ் ஆக்சஸ் பண்ணும்போது தான் நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இந்த கிளாஸ்க்கு வந்து ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணணும். அதுதான் இங்கே பண்ண போகிறேன். ஸோ ஹோட்டல் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த கிளாஸு. இதுக்கு வேல்யூ நான் எப்படி அசைன் பண்ணுறேன்னா இப்படி பண்ணலாம். நீங்கள் அரேல இப்படி தான் பார்ப்பீங்க, அரேல டேரெக்டாக வேல்யூ அசைன் பண்ணுறதுக்கு இப்படி தான் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இந்த ஹோட்டல் கிளாஸில் இருக்க வேல்யூஸ்க்கு வந்து இது மாதிரி அசைன் பண்ணுறது. இப்போ நான் ஜஸ்ட் ஹோட்டல் ஐடின்னு கொடுத்தனாலே அதுவே சஜஷன் காட்டும். ஹோட்டல் ஐடிக்கு நான் எஸ்எஸ் பிரியாணிக்கு ஒன்றுன்னு இது பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நான் வந்து கமான்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ கம்மா கொடுக்கணும், செமிகோலன் கொடுக்கக்கூடாது. அடுத்த ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ் பண்ணுறேன், ஹோட்டல் நேம். ஹோட்டல் நேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் பிரியாணி வந்து நான் கொடுக்குறேன், எஸ்எஸ் பிரியாணி. ஓகே ஃபைன், எஸ்எஸ் பிரியாணி. நெக்ஸ்ட்டு கமா ஃபாலோட் பை அடுத்தது நம்ம என்ன கொடுத்துருந்தோம், அட்ரஸா ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தோம். ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா 1 2 3 4 ஓகே இதுவே போதும். அடுத்தது அட்ரஸ் கொடுத்துருந்தோம். அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம ஹோட்டல் அப்படின்னு கொடுக்குறேன், நம்ம ஹோட்டல். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக என்ன கொடுத்துருந்தோம், ப்ரைஸ் கொடுத்துருந்தோம். நான் வந்து எஸ்எஸ் பிரியாணி வந்து எல்லா ஐட்டமும் 3 ரூபா விலை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அவ்வளோதாங்க. இப்போது ஹோட்டல் ப்ராப்பர்ட்டி கிளாஸில் இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸுக்கும் நான் வந்து வேல்யூ அசைன் பண்ணிட்டேன். அதாவது எஸ்எஸ் பிரியாணினா இதுதான் அவங்களுடைய டேட்டா. ஓகேங்களா? ஸோ அவங்களோட ஐடி, அவங்களோட ஹோட்டல் நேமு, அவங்களோட ஃபோன் நம்பர், அவங்களோட அட்ரஸ், அவங்களோட ப்ரைஸ். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ இதை வந்து நான் வந்து எதுக்கு இந்த நான்வெஜ் கிளாஸில் கால் பண்ணுறாங்கல்ல இவங்களுக்கு நான் ரிட்டர்ன் பண்ணணும். அப்போது நான் அப்படியே என்ன பண்ணுறேன், இந்த ஐட்டம் இருக்கிறத நான் அப்படியே ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூவை நான் அப்படியே ரிட்டர்ன் பண்ணுறேன், ரிட்டர்ன் ஐட்டம். ஓகே, இந்த ஐட்டம்ன்றது என்னது, இந்த ஹோட்டல் ப்ராப்பர்ட்டி கிளாஸு. ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம வந்து இங்கே கொடுக்கணும்.
ரிட்டர்ன் டைப்பா ஓகேங்களா. ஸோ ஹோட்டல் ப்ராப்பர்ட்டி கிளாஸ். ஓகே, இங்கே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பி ஒரு வாட்டி நான் அந்த ஃப்ளோவை சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ நல்லா கவனிச்சுட்டே வாங்க. இதில் இப்போது இது வந்தாச்சு. இது வந்து ஓகே. இப்போ கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹோட்டல் நான்வெஜ் ஹோட்டல் கிளாஸ்க்கு வந்து ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி இந்த டிஸ்பிளே மெத்தடை கால் பண்ணணும் மெயின் மெத்தட்லேருந்து. அதுதான் இங்கே பண்ண போகிறாரு. ஸோ இங்கே வந்து என்ன நார்மலாக வேர் இஸ் ஈக்குவல் டு ஜஸ்ட் அதே ஐட்டம் ஈக்குவல் டு அந்த நான்வெஜ் ஹோட்டலுக்கான ஹோட்டல் நான்வெஜ் ஹோட்டல். ஸோ இதுதான் அதோட கிளாஸ் நேமு. அதில் ஃபாலோட் பை டிஸ்பிளே மெத்தடை கால் பண்ண போகிறாரு. ஸோ நீங்கள் ஒரே லைனில் நீங்கள் கால் பண்ணிடலாம். இதெல்லாம் நிறையவே அவங்க வந்து அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா விஎஸில். ஓகே, டைரெக்டாக கால் பண்ணியாச்சு. இப்போது இங்கே பாருங்கள். ஓகே, இங்கே கால் பண்ணும்போது இப்போது இவர் கால் பண்ணுறாரு, கஸ்டமர் வந்து கால் பண்ணுறாரு. அந்த மெத்தடை கால் பண்ணும்போது அவருக்கு வந்து வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம்ல, அதே தான் இங்கே வந்து நான் வந்து வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறேன். என்ன வேல்யூனா நம்ம எஸ்எஸ் பிரியாணி கிட்டேருந்து அந்த கிளாஸ்லேருந்து வாங்கின வேல்யூவை அப்படியே ரிட்டர்ன் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ அப்படியே ரிட்டர்ன் பண்ணால் எரர் வரும். ஏன்னா இங்கே வந்து லிஸ்ட்டாக நம்ம ரிட்டர்ன் பண்ணுற டைப்பில் கொடுத்துருக்கோம். பட் எஸ்எஸ் பிரியாணிலேருந்து நம்மளுக்கு வர டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ப்ராப்பர்ட்டி, ஒரு கிளாஸ் டைப்பு. இது வந்து லிஸ்ட் டைப்பு ஓகேங்களா. ஸோ லிஸ்ட்டை நம்ம வந்து இது பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஓகேவா. ஸோ இங்கே வந்து இந்த ஆப்ஜெக்டை நான் வந்து லிஸ்ட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி, இந்த ஆப்ஜெக்டில் வர ஒரு ப்ராப்பர்ட்டியும் தூக்கி இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக இந்த லிஸ்ட்டை நான் அனுப்ப போகிறேன் ஓகேங்களா. ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். சிம்பிள் தான், நம்ம நார்மலாக லிஸ்ட்டை இது பண்ணுற மாதிரி தான். இப்போ லிஸ்ட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும். திருப்பி நான் வந்து சும்மா வேல்யூஸ் நேம் ஆப்ஜெக்ட் நேம் வைக்கிறேன். ஈக்குவல் டு லிஸ்ட்டுக்கு வந்து ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுதான் பண்ணுறோங்க. இங்கே அனானமஸ் ஆப்ஜெக்ட்னு சொல்லிவிடுங்க. சொல்லிவிட்டு ஓகேவா. ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த லிஸ்ட்டை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டில் ஒரு வேல்யூவாக நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். லிஸ்ட்டில் எப்படி வேல்யூஸ் ஆட் பண்ணுறது, அந்த ஆப்ஜெக்ட் டாட் ஆட்னு ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஆட் ப்ராப்பர்ட்டி. அதுக்குள்ளே இப்போது எஸ்எஸ் பிரியாணிலேருந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆச்சு பார்த்தீங்களா. இந்த ஆப்ஜெக்ட் டாட்னு வச்சாலே அதில் என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்கோ அது உங்களுக்கு ஷோ பண்ணும் ஓகேங்களா. ஸோ நான் வந்து ஒரு வேல்யூவாக இதில் ஆட் பண்ணிடுறேன். இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து ஹோட்டல் ஐடி ஆட் பண்ணுறேன். செகண்ட் டாட் ஓகே, செகண்ட் டாட் ஐட்டம் டாட் ஹோட்டல் நேம் ஆட் பண்ணுறேன். தேர்ட் டாட் ஐட்டம் டாட் phone. Okay, values dot add. So item dot address. At last property என்ன add item dot price. ஓகேவா. ஸோ ஓகே, இப்போ லிஸ்ட் ரெடி. ஐட்டம் டாட் அட்ரஸ்ன்னு போட்டேன், சாரி ஆடுக்கு. ஓகே ஃபைன், கரெக்ட் தானே. ஓ சாரி, இதில் வேல்யூஸ்னு வரணுமா. ஓகே, இப்போ வந்து கம்ப்ளீட்டாக உங்களுடைய இது அதாவது கம்ப்ளீட்டாக உங்களுடைய லிஸ்ட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பதில், அதாவது எஸ்எஸ் பிரியாணி கிட்டேருந்து வாங்கின ஆப்ஜெக்ட்டுக்கு பதில் அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற வேல்யூஸ்லாம் நான் வந்து ஒரு லிஸ்ட்டில் மாற்றிட்டு அந்த லிஸ்ட்டை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ லிஸ்ட்டோட வேல்யூ வந்து வேல்யூஸ்ன்னு தான் கொடுத்துருக்கேன். ஓகே, அந்த லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறேன். இப்போ அந்த லிஸ்ட்டு வந்து டேரெக்டாக எங்கே போகும், கஸ்டமர் கால் பண்ணிக்கிருக்காரு, இங்கே வந்து அந்த லிஸ்ட்டு வரும். இப்போ அந்த லிஸ்ட்டை வந்து இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். ஒரு வேல்யூ அதில் அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு வேல்யூ எடுத்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கே தெரியும். இந்த ஃபார் ஈச் வந்து நான் வந்து பேசிக் வீடியோலேயே நடத்திட்டேன். இந்த ஃபார் ஈச்சை வச்சு நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸ் ஈஸியாக வந்து நம்மளால் இது பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ ஐட்டம் வேல்யூஸ்
ஐட்டம் வேல்யூஸ் எல்லாத்துலேயும் இந்த வேரியபிளே யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே, console டாட் ரைட் லைன் ஐட்டம் வேல்யூஸ் ஃபைன். எஸ், இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக நம்மளுடைய என்ன லாஜிக் நம்ம எழுதணும்னு நினச்சோமோ எழுதிட்டோம். நான் என்ன சொன்னேன் உங்களுக்கே தெரியும், அந்த டயக்ராம் கூட நான் திருப்பி எடுத்து ஒரு வாட்டி பார்த்துருவோம். இதில் வந்து நான் என்ன சொன்னேன், 3 கிளாஸாக வந்து ஃபஸ்ட்டு பிரிப்பேன்னு சொல்லியிருக்கேன். 3 கிளாஸாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நான்வெஜ் கிளாஸில் 2 டேட்டா தான் இருக்கும். ஒன்று இது, அதாவது என்ன என்ன ஹோட்டலோட ஐடி அண்டு ஹோட்டலோட நேம். ஓகேங்களா? ஸோ இப்போது ஹோட்டலோட ஐடியை வச்சு ஒரு கஸ்டமர் வந்து கேட்டார்னா, ஓகேங்களா, அந்த ஐடியை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், மேட்ச் பண்ணிகிட்டே வருவோம். அந்த ஐடி எந்த ஹோட்டலில் கூட மேட்ச் ஆகுதோ அந்த ஹோட்டலுக்கு தனியாக ஒரு கிளாஸ் எழுதி வச்சுருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்எஸ் பிரியாணின்னு கிளாஸ் தனியாக நம்ம எழுதி வச்சுருக்கோம். அந்த கிளாஸ்க்குள்ளே போயிட்டு அந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எஸ் பிரியாணிக்கு என்னென்ன டேட்டாஸ்லாம் இருக்கோ அதில் அசைன் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த வேல்யூவை திருப்பி இந்த நான்வெஜ் கிளாஸ்க்கு வந்து நான் ரிட்டர்ன் பண்ணுவேன். இந்த நான்வெஜ் கிளாஸ்லேருந்து யார் வந்து டேட்டாவை கால் பண்ணாங்களோ அந்த கஸ்டமருக்கு வந்து நான் ரிட்டர்ன் பண்ணுவேன். அவ்வளோதான் இங்கே நான் பண்ணியிருக்கேன். இப்போ அப்படியே அந்த கோடுக்கு வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த நான்வெஜ் கிளாஸை வந்து கால் பண்ணுறோம். ஓகேங்களா? நான்வெஜ் கிளாஸில் இருக்க டிஸ்பிளே மெத்தடை கால் பண்ணுறோம். அங்கே போகிறோம். நான்வெஜ் கிளாஸில் என்ன பண்ணுறோம், அந்த எஸ்எஸ் பிரியாணிக்கான கிளாஸை வந்து கால் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ எஸ்எஸ் பிரியாணிக்கான கிளாஸ்க்கு போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், நார்மலாக ஒரு ஹோட்டல்னா என்னென்ன ப்ராப்பர்ட்டி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸை நான் எழுதி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியில் எல்லா வேல்யூவும் அசைன் பண்ணுறேன். இந்த ஹோட்டலுக்கான எல்லா வேல்யூவும் அசைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டியை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு ஆப்ஜெக்டாக இங்கே வரும். இங்கே வந்துட்டு பிறகு அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற ஒரு வேல்யூவாக, அதாவது அந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூஸ் தான் அதில் இருக்கும். அந்த வேல்யூ எடுத்து நான் இந்த க்ரியேட் பண்ண லிஸ்ட்டில் வந்து நான் ஆட் பண்ணி விடுறேன். கடைசியாக இந்த லிஸ்ட்டை வந்து நான் வந்து கேட்ட கஸ்டமருக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் ஃப்ளோ போகுது. ஓகே, இங்கே வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், கஸ்டமர் வந்து என்ன ஹோட்டலுக்கான இது டேட்டா கேட்டார்னு இவர் வந்து எதுவுமே குறிப்பிடவே இல்லையே, இவர் வந்து ரேண்டமாக எஸ்எஸ் பிரியாணிக்கான ஹோட்டல் வந்து கால் பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போது நம்ம கஸ்டமர் கால் பண்ணுற மாதிரி கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ கஸ்டமர் வந்து இதுதானே கால் பண்ணுறாரு, இதில் வந்து நான் வந்து ஐடி நம்பர் 1ன்னு அனுப்புகிறேன். ஓகேங்களா? ஸோ 1ன்னு அனுப்புகிறேன். அதை நான் நான்வெஜ் கிளாஸில் ஐடி நம்பர்னு வாங்குறேன். ஓகேங்களா? ஸோ இன்ட்டு ஹோட்டல் ஐடி அப்படின்னு வாங்குறேன். ஹோட்டல் ஐடின்னு வாங்குறேன். ஸோ ஓகேவா? ஸோ ஹோட்டல் ஐடின்னு வாங்குறேன். இப்போது எனக்கு இங்கே ஒரு ஸ்விட்ச் கிளாஸ் ஒன்று நான் அசைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஸ்விட்ச் கிளாஸ் ஒன்று போடலாம். சாரி, ஸ்விட்ச் கிளாஸ் இல்லை, ஸ்விட்சை நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸ்விட்சில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஹோட்டல் ஐடி. ஓகேங்களா? ஸோ ஹோட்டல் ஐடி தான், ஹோட்டல் ஐடி கேஸ் எழுதிக்கலாம். கேஸ் 1. ஹோட்டல் ஐடி 1 இருந்ததுன்னா எனக்கு வந்து இந்த எஸ்எஸ் பிரியாணியை கால் பண்ணுங்க அப்படின்ற. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இதை நான் இங்கேருந்து தூக்கிறேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு புரியறதுக்காக. கண்டிப்பாக இது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ செகண்டு இன்னொரு கேஸ் எழுதுறேன். இப்போ இன்கேஸ் வந்து கஸ்டமர் வந்து நம்பர் இது ஹோட்டல் நம்பர் 2ன்னு சென்ட் பண்ணாருன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஆசிப் பிரியாணின்னு இருக்குன்னா, நான் வந்து தனியாக அதுக்கு ஒரு கிளாஸ் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம வேல்யூ அசைன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கேஸ் 1 வந்து மேட்ச் ஆகிற மாதிரி மட்டும் நம்ம பார்ப்போம். டிஃபால்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சும்மா ஒரு வேல்யூ அசைன் பண்ணுவோம். console டாட் ரைட் லைன், இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட் வேல்யூ. ஓகே, ஒரு ஸ்விட்ச் கேஸ் மாதிரி பண்ணியாச்சு. இங்கே ஏன் ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு போக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்தாச்சு. இப்போ இதை தான் நம்ம வந்து இதில் மேட்ச் பண்ணோம். 1. ஓகேங்களா? ஸோ 1னா இது ஏன் வேறு பிரேக் பாயிண்ட் யூஸ் பண்ணோம். பிரேக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
யூஸ் கேஸை பொறுத்தவரையிலும் ஓகேங்களா. ஸோ நான் இதை வந்து நான் எல்லா டியூட்டோரியலுமே மேஜரான எல்லா டியூட்டோரியலுமே நான் உங்களுக்கு இது நான் நடத்திருக்கேன். எதுக்கு பிரேக் பாயிண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இது இன்டர்வியூவில் ஒரு மாசான கொஷின் இது ஓகேங்களா. ஸோ ஓகே ஐட்டம். ஸோ இந்த லைன்ஸை நான் என்ன பண்ணுறேன், இங்கே மூவ் பண்ணிடுறேன். ஏன்னா இது லோக்கலாக இருக்குது, அதனால தான் எரர் காட்டுது உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ இந்த லைன்ஸை நான் இங்கே மூவ் பண்ணிடுறேன். ஓகே ஃபைன். ஸோ ஓகே நம்மளோட இது வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு ஓகேவா. ஸோ இப்போ திருப்பி ஒரு வாட்டி நான் ஃப்ளோ சொல்லிடுறேன். இப்போ கஸ்டமர் வந்து இங்கே 1 சென்ட் பண்ணுறாரு, அதாவது ஹோட்டல் ஐடி நம்பர் 1ன்னு இருக்கிறது அந்த ஹோட்டலுக்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்றாரு. ஸோ அந்த 1ன்றது இங்கே வரும் ஹோட்டல் ஐடின்ட்டு, அந்த ஹோட்டல் ஐடி இங்கே வரும். ஸோ இந்த கேஸில் 1ன்றது எது மேட்ச் ஆகுது, ஃபஸ்ட்டு இது தான். அப்போது இந்த எஸ்எஸ் பிரியாணி ஹோட்டல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆகிடும். கேஸ் 1னா எஸ்எஸ் பிரியாணி தான் அப்படின்ட்டு. இப்போது இந்த எஸ்எஸ் பிரியாணியை கால் பண்ணுவாங்க, அதுலேருந்து வேல்யூ வரதை இந்த லிஸ்ட்டில் அசைன் பண்ணிவிட்டு இப்போ இந்த லிஸ்ட்டை வந்து கடைசியாக வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். டீபக் ஸ்டார்ட் வித்தவுட் டீபக்கிங். கொஞ்சம் டைம். ஸோ இங்கே பாருங்கள் நம்மளுடைய அவுட்புட் வந்து கிடைச்சிச்சு. ஹோட்டல் நம்பர் வந்து 1, எஸ்எஸ் பிரியாணி அது ஃபோன் நம்பர் ப்ளஸ் இது என்னன்னு சென்ட் பண்ணோம், அட்ரெஸ்ஸு ஓகேங்களா. அட்ரெஸ்ஸு 3 வந்து ப்ரைஸு ஓகேங்களா. ஸோ இப்போது யூசர் வந்து என்ன ஜஸ்ட்டு வந்து அவரோட ஐடி மட்டும்தான் சென்ட் பண்ணார் ஓகேங்களா. எனக்கு ஹோட்டல் நம்பரோட ஐடி மட்டும் 1 அது மட்டும்தான் அவருக்கு தெரியும், அதை மட்டும்தான் சென்ட் பண்ணார். அந்த 1 ஐடிக்கான ஹோட்டலோட மொத்த டீட்டெயில்ஸும் நம்ம ஒரே ஒரு கால்லையே கொண்டு வந்து அதை ஷோவும் பண்ணி காமிச்சிட்டோம் ஓகேங்களா. ஸோ இதுதான் அது. இங்கே அலோ வேர்ல்டு தூக்கிட்டு கூட நான் வந்து என்ன பண்ணுறேன், கம்ப்ளீட் ஹோட்டல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம இது பண்ணலாம். கம்ப்ளீட் ஹோட்டல் லிஸ்ட் டீட்டெயில்ஸ் ஓகே. ஸோ இப்போ நான் திருப்பி கூட நான் ரன் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸ்டார்ட் வித் டிபக்கிங். ஸோ ஷோ ஆகுது ஓகேவா. ஸோ கம்ப்ளீட் ஹோட்டல் லிஸ்ட் டீட்டெயில்ஸு. இப்போ 1 ஹோட்டல் ஐடி நம்பரில் வந்து எஸ்எஸ் பிரியாணி அதுக்கான டேட்டாவை நம்ம வந்து பார்த்தாச்சு ஓகேங்களா. ஸோ நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி இங்கே இந்த மாடலில் நம்ம ஓரளவுக்கு நம்ம அச்சீவ் பண்ணே வந்துட்டோம். 3 கிளாஸு, ஒரு எஸ்எஸ் பிரியாணிக்கானது. இப்போ யாருன்னா இந்த நான்வெஜ் ஹோட்டலில் தேவையான எதனா டேட்டா கேட்டாங்கன்னா ஐடி நம்பர் வச்சு அந்த மொத்த டேட்டாவும் நான் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி நான் கொடுத்துருந்தேன். ஓகே இப்போ ஒரே ஒரு இது வச்சதுனால உங்களுக்கு இதுவாக இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இதே கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் லிஸ்ட் பேஜ்லேயே இன்னொரு கிளாஸ் நான் ஆட் பண்ணுறேன். அது என்ன கிளாஸ்னால் திண்டுக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த ஹோட்டலுக்கு வந்து ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த ஹோட்டலுக்கான டேட்டாவை வந்து எப்படி இது பண்ணுறான்னு பார்க்கலாம். ஸோ டேட்டா ஓகே கிளாஸ் வந்தாச்சு. கிளாஸில் இதில் திண்டுக்கல் இல்லை தலப்பா கட்டி அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் இது பண்ணுறேன். ஸோ தலப்பாக்கட்டி அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அந்த ஹோட்டலுக்கான டேட்டாஸை வந்து எப்படி எடுக்குது, அது எப்படி அசைன் பண்ணனா, ஜஸ்ட்டு ஒரு இது எழுதிட்டாலே அப்படியே எல்லாமே அதோட அப்படியே எக்ஸாக்ட் ஜெராக்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு பப்ளிக்னு மாற்றிடுவோம். ஓகே இந்த எஸ்எஸ் பிரியாணிக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அதே தாங்க அப்படியே காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. இதில் இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். இதை ரிட்டர்ன் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க, இதில் வந்து சாரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாஸ் இருக்குது, இந்த கிளாஸில் ஒரு மெத்தட் தனியாக எழுதிருக்கீங்க, அந்த மெத்தடை விட்டீங்க பார்த்தீங்களா. ஸோ மெத்தடோட காப்பி பண்ணி போடுங்க. கிளாஸில் மெத்தடோட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். மெத்தட் ஓகே டவுன். இப்போது இந்த இதுக்கு அதாவது தலப்பாக்கட்டிக்கு என்னென்ன இந்த கிளாஸ் நேம் பாருங்கள். எப்பயுமே கேப்ஸில் வைங்க. நேமிங் கன்வென்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் டெவலப்பருக்கு. ரீநேம் ஆகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போது இதை வந்து இந்த டேட்டாவை மட்டும் சும்மா நான் மாற்றிடுறேன். தலப்பாக்கட்டிக்கு வந்து ஹோட்டல் ஐடி வந்து 2ன்னு கொடுத்துட்டேன். அது ஹோட்டல் நேம் வந்து தலப்பாக்கட்டின்னு நான் இது ரீநேம் பண்ணிடலாம். கட்டி ஓகே தலப்பாக்கட்டி. அப்புறம் ஃபோன் நம்பர் சும்மா நான் வந்து வேரியேஷன் கொடுக்கலாம். ஒரு 4 நம்பர் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற மாதிரி. இதுதான் நம்பரு. நம்ம ஹோட்டலுக்கு பதில் உங்கள் ஹோட்டல்னு வச்சிடலாம். உங்கள் ஹோட்டல் ஓகே.
அப்புறம் ப்ரைஸ் வந்து இவங்க கொஞ்சம் லக்ஸுரியாக இருக்கிறதுனால 5 ரூபான்னு வச்சிடலாம் எல்லா ஐட்டமும். ஓகே. ஸோ ஓகே, இப்போ வந்து தலப்பாக்கட்டி வந்து இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த தலப்பாக்கட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நான்வெஜ் ஹோட்டலில் சேர்த்துடணும். ஓகேங்களா. ஸோ அது சேர்க்கறதுக்கு இன்கேஸ் வந்து கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஹோட்டல் ஐடி வந்து டூன்னு இது கேட்டார்னா, டூ ஹோட்டலோட டீட்டெயில்ஸ் கேட்டார்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் இதில் தெரியணும்ல, வேறு அதே தான், அப்படியே இதை காப்பி பண்ணி இதில் போட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ இன்னும் வந்து நீங்கள் லாஜிக் கட் ஆகிட்டீங்கன்னா அடுத்ததெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. இங்கே நீங்கள் டூக்கு வந்து எஸ்எஸ் பிரியாணியை கால் பண்ணுறதுக்கு பதில் தலப்பாக்கட்டியே கால் பண்ணணும், அவ்வளோதான் விஷயம். தலப்பாக்கட்டி, அவ்வளோதான். ஸோ இங்கே வேற ஒரு நேம் வச்சிடலாம். ஐட்டம் 1, ஐட்டம் 1, ஐட்டம் 1, ஐட்டம் 1, ஐட்டம் 1, ஐட்டம். ஏன்னா ஐட்டம்ன்றதை முன்னாடி வச்சாச்சு. ஐட்டம் 1ன்னு வச்சுருங்க, அவ்வளோதாங்க, சிம்பிள். இப்போ இதுவும் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா. ஸோ இது மாதிரி நீங்கள் நான்வெஜ் ஹோட்டலில் எத்தனை ஹோட்டல் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிட்டே போகலாம். ஓகேங்களா. இதுதாங்க ஊப்ஸில் பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், ஒரே ஒரு வாட்டி தான் நீங்கள் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து எழுதுறீங்க. அந்த ப்ராப்பர்ட்டி கிளாஸை யூஸ் பண்ணி நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் அசைன் பண்ணிக்கலாம். எத்தனை ஹோட்டலுக்கு வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணி அசைன் பண்ணிக்கலாம். அந்த ஹோட்டல் வந்து நான் இங்கே ஆக்சஸ் பண்ணுறது ஸ்விட்ச் கிளாஸ் யூஸ் பண்ணுறேன். இங்கே கூட எதுக்கு ப்ரோ இத்தனை லைன் வந்து ரிப்பீட்டடாக எழுதுறீங்க அப்படின்னு கேட்கலாம். இது வந்து ஆஸ் எ பிகினராக நீங்கள் இப்படி கற்றுக்குங்க. பின்னாடி வந்து நான் இதை இன்னும் ஷார்ட் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா. ஸோ ஆஸ் எ பிகினராக நீங்கள் இப்போதைக்கு ஒரு கிளாஸை நீங்கள் கால் பண்ணுறீங்க. அந்த கிளாஸில் ஆப்ஜெக்டாக வருது எல்லா வேல்யூவும் டேட்டாவும். அந்த ஆப்ஜெக்டை ஒன்று ஒன்றா ஆக்சஸ் பண்ணி அந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறீங்க. அப்புறம் அந்த லிஸ்ட்டை வந்து திருப்பி கஸ்டமருக்கு வந்து அனுப்புகிறீங்க. கஸ்டமர் என்ன பண்ணுறாரு, அந்த லிஸ்ட்டை வாங்கி அவர் வந்து ஒரு வாட்டி ஐட்ரேட் பண்ணுறாரு. ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போது கஸ்டமர் வந்து ஒன்றுக்கு பதில் ஹோட்டல் நம்பர் ஐடி 2ல் இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு தாப்பா அப்படின்னு கேட்குறாரு. ஓகே சார், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் ப்ராசஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, அது ரன் பண்ணுறோம். ரன் பண்ணியாச்சு. அவுட்புட் விண்டோ வருது. கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, என் மிஷின் வந்து கொஞ்சம் ஸ்லோ தான். ஓகே சீக்கிரமா. ஸோ நம்மளோட சேனலை கொஞ்சம் ஃபேமஸ் பண்ணுங்கள். ஃபேமஸ் விச் மீன்ஸ் ஷேர் பண்ணுங்கள், 4 பேருக்கு தெரிய வரும். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு நீங்கள் இதுலேருந்து கற்றுக்கிட்ட விஷயத்த நீங்கள் 4 பேருக்கு சொல்லித்தாங்க. அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய டவுட் வரும். அப்புறம் நீங்கள் நிறைய அதில் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லித்தரீங்கனாலே நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் அதை சொல்லி தருவீங்க. உங்களுக்கு அதனால் நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஃபைனாக இப்போ பாருங்கள், கஸ்டமர் வந்து டூன்னு ஒரே ஜஸ்ட் சேஞ்ச் மட்டும் டூன்னு மட்டும் சென்ட் பண்ணியிருக்காரு ஹோட்டல் ஐடி. அந்த டூ ஹோட்டல் ஐடி என்ன வேல்யூஸ் இருக்கோ அந்த மொத்த டேட்டாவும் உங்களுக்கு வருது. ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி தாங்க இந்த மாடலில் வந்து நான் க்ரியேட் பண்ணுவேன். ஓகேங்களா. ஸோ இந்த ஹோட்டல் லிஸ்ட் பேஜை வந்து நான் இப்படி தான் க்ரியேட் பண்ணுவேன். என்னுடைய இது வந்து ஓரளவுக்கு க்ரியேட் பண்ணிட்டேன். நான்வெஜ்ஜுக்கு மட்டும் ரெடி பண்ணியிருக்கேன். வெஜ்ஜு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஓகே, நம்மளுக்கு வந்து இப்போது ஒரு மாடல் வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ ஓகே, ஹோட்டல் லிஸ்ட் பண்ணுற மாடல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அதே தான், நான் கஸ்டமர்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது கஸ்டமர் இல்லை, என் ஃப்ரெண்டு தான். என் ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஹோட்டல் ஐடி நம்பர் 1 இருக்கிற அந்த எஸ்எஸ் பிரியாணிக்கான எல்லா டேட்டாவும் அவருக்கு தெரிஞ்சாதான் அவர் ஃபுட்டு லிஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் அந்த டேட்டாவை ஃபிட் பண்ணிவிடுவார். கீழே அந்த ஹோட்டலுக்கான ஃபுட் லிஸ்ட் எல்லாமே அவர் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார். ஓகேங்களா. ஸோ இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். இது அவருடைய கிளாஸு. ஓகேங்களா. ஸோ அவர் வந்து தனி மாடல். இங்கே நல்லா நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அவர் தனி மாடலில் டெவலப் பண்ணுறாரு, நான் தனி மாடலில் டெவலப் பண்ணி வச்சுட்டேன். ஓகேங்களா. ஸோ இப்போது என்னுடைய மாடலில் இருக்கிற அந்த கிளாஸில் இருக்கிற டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு இந்த மாடல், அதாவது இந்த நேம் ஸ்பேஸை ஃபஸ்ட்டு அவர் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அவர் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து யூஸிங் என்னுடைய நேம் ஸ்பேஸை வந்து அவர் யூஸ் பண்ணணும். என்னுடைய நேம் ஸ்பேஸ் பேர் என்ன, ஹோட்டல் லிஸ்ட் பேஜ். ஓகேங்களா. ஸோ இதுதான் என்னுடைய ஹோட்டல் லிஸ்ட் பேஜோட நேமு. ஓகேங்களா. ஸோ இதுதான் என்னுடைய நேம் ஸ்பேஸ், அதாவது என்னுடைய மாடல், என்னுடைய ப்ராஜெக்ட் இன்னும் சொல்ல போனோம்.
ஓகேங்களா. ஸோ என்னுடைய ப்ராஜெக்ட் அவர் யூஸ் பண்ணால் தான் இதில் இருக்கிற கிளாஸை அவரால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே பப்ளிக்னு மாற்றிடலாம், பப்ளிக். அப்புறம் என்னுடைய நேம் ஸ்பேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த எரர் காட்டுதுன்னா அது ஓகே ஆக்சஸ் பண்ணும்போது பார்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் வெயிட். இது ரெஃபரன்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணோம் இதில். ரெஃபரன்ஸை ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இந்த எரர் போகும். அந்த ரெஃபரன்ஸை வந்து என்னென்னா இப்போ இது ஒரு தனி ப்ராஜெக்ட் சொல்லிட்டேன், இது ஒரு தனி ப்ராஜெக்ட் சொல்லிட்டேன். இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் இதில் யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் இந்த லைனை ஏதனா மட்டும் பத்தாது, இந்த ப்ராஜெக்ட்டை கூட இந்த ப்ராஜெக்ட்டை வந்து லிங்க் பண்ணி விடணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு எந்த ப்ராஜெக்ட்லேருந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆட் ஆப்ஷனில் போனீங்கன்னா ரெஃபரன்ஸ்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இது கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன அடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் இந்த சொல்யூஷனுக்குள்ளே இருக்கோ அதெல்லாம் லிஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு தேவையோ அந்த ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ரெஃபரன்ஸ் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதை கூட நான் வந்து பப்ளிக்னு மாற்றிடலாம். ஓகே, இப்போ வந்து ஹோட்டல் லிஸ்ட் பண்ணுற பேஜ், ஹோட்டல் டீட்டெயில்ஸ் மட்டும் வச்சுக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் நான் என்ன பண்ணேன்னா என்னுடைய கிளாஸ்லேயே, அதாவது என்னுடைய ப்ராஜெக்ட்லேயே இருக்கிற மெயின் மெத்தட்லேருந்து தான் நான் எல்லா கிளாஸையும் ஆக்சஸ் பண்ணேன். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா அதாவது என் ஃப்ரெண்டு அவர் டெவலப் பண்ணிட்டு இருக்காருல்ல அந்த ப்ராஜெக்டில் என்னுடைய ப்ராஜெக்ட்லேருந்து டேட்டாவை வந்து எடுக்க போகிறாரு, ஓகேங்களா. ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அவருடைய ப்ராஜெக்ட் இதுதான். இதில் வந்து ப்ரோக்ராமிங், அதாவது ப்ரோக்ராம் ஃபைல் போயிட்டாங்கன்னா அதில் மெயின் கிளாஸ் இருக்குது, அந்த மெயின் கிளாஸில் போகிறாரு. அந்த மெயின் கிளாஸ்க்குள்ளே என்னுடைய டேட்டா வந்து கால் பண்ண போகிறாரு, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணிடலாம், ஐட்டம் ஈக்குவல் டு என்ன கிளாஸ் அவர் வந்து கால் பண்ண போகிறாரு, ஓகேங்களா. ஸோ அதை மெயினாக இது பண்ணோம். எந்த கிளாஸை வந்து கால் பண்ண போகிறாருன்னா நான்வெஜ் கிளாஸ், ஓகேங்களா. நான்வெஜ் கிளாஸ் இங்கே பாருங்கள், டைப் பண்ண உடனே வந்துடுச்சு, ஏன்னா நம்ம வந்து அதை ரெஃபரன்ஸ் பண்ணிட்டோம், ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இந்த நான்வெஜ் கிளாஸ்ன்றதை நான் ரிமூவ் பண்ணேன்னா உங்களுக்கு இது வந்து ஷேடோ ஆகிடும், அதாவது இந்த நேம் ஸ்பேஸே நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா. ஸோ இப்போ நான்வெஜ்ஜுன்னு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த கிளாஸ் வந்து எதுக்குள்ளே இருக்குது, இந்த நேம் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்குது. அப்போ இந்த நேம் ஸ்பேஸ் வந்து பிரைட் ஆகிடும், அவ்வளோதான், ஓகேங்களா. ஸோ இந்த கிளாஸ் வந்து நான் எங்கே எழுதி வச்சுருக்கேன், என்னுடைய ப்ராஜெக்டில் எழுதி வச்சுருக்கேன். ஆனால் இவர் ஆக்சஸ் பண்ணுறாரு பாருங்கள் நேம் ஸ்பேஸை யூஸ் பண்ணி, ஓகேங்களா. ஸோ இப்போ டாட்டு இதில் இருக்கிறத அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதாங்க, சிம்பிள். இப்போது என் ப்ரோக்ராமில், அதாவது நான் வந்து இதுக்கு முன்னாடி என்னுடைய கிளாஸ்லேயே எழுதி வச்சுருக்கேன், அதே அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி டைம் இதுவாகுது, அதுக்கு தான் இப்படிலாம் பண்ணுறேன். ஸோ ஓகேவா. ஓகே, இப்போ வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ப்ராஜெக்டில் வந்து ஜஸ்ட்டு அந்த டிஸ்பிளே மெத்தடை கால் பண்ணி அதில் வந்து 1ன்னு சென்ட் பண்ணாருன்னா போதும். இப்போ அவர் வந்து ரன் பண்ணுறாரு, ஓகேங்களா. ஸோ அவரோட ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணிப்போம். இப்போ என்னுடைய ப்ராஜெக்ட், அவருடைய ப்ராஜெக்ட், இப்போ ரெண்டுமே ரன் ஆகணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்கள், இந்த சொல்யூஷனில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா, மிஷின் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, ரொம்பவே ஸ்லோவாக தான் இருக்குது. ஓகே, இப்போது ப்ராப்பர்ட்டிஸ்னா இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் மல்டிபிள் ஸ்டார்ட் அப் ப்ராஜெக்ட்ஸ்னு இருக்குது பாருங்கள். 2 ப்ராஜெக்ட்டுமே ஸ்டார்ட் பண்ணி விடுங்க, ஏன்னா 2 ப்ராஜெக்ட்டுமே உங்களுக்கு ரன் ஆகணும், ஓகேங்களா. ஸோ 2 ப்ராஜெக்ட்டுமே ஸ்டார்ட் பண்ணி விடுங்க, ஓகேங்களா. ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ் நான் என்ன பண்ணிடுறேன்னா என்னுடைய ப்ராஜெக்டில் மெயின் மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதானே மெயின் மெத்தட். ஸோ இந்த மெயின் மெத்தடில் நான் இந்த லைன்ஸை எழுதி வச்சுருக்கேன், ஓகே. இந்த லைன்ஸ் இதில் எதுவும் தேவையில்லை, ஏன்னா நான் என்னுடைய கிளாஸ்லேருந்து என்னுடைய ப்ராஜெக்ட்லேருந்து நான் கால் பண்ண போகிறதில்ல, என் ஃப்ரெண்டு தான் கால் பண்ண போகிறாரு இப்போது, ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போ இது ரெண்டுமே ஸ்டார்ட் பண்ணி விடுவோமா. ஸ்டார்ட் பண்ணுறோம். இது கொஞ்சம் ரொம்பவே டைம் எடுக்கும், ஏன்னா 2 ப்ராஜெக்ட்டுமே பில்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் அதோட அவுட்புட் வந்து கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ அப்போது கடைசியில் நம்மளுக்கு வந்து அவுட்புட் கிடைச்சிச்சு. இங்கே பாருங்கள், ஹோட்டல் டீட்டெயில்ஸு 1 2 3. ஸோ அவருடைய ப்ராஜெக்ட்லேருந்து கால் பண்ணியிருக்காரு, அவருடைய ப்ராஜெக்ட்லேருந்து என்னுடைய ப்ராஜெக்டில் இருக்கிற டீட்டெயில்ஸை வந்து அவர் ஈஸியாக எடுத்துட்டாரு. ஸோ இப்படி தான் வந்து அடுத்தவங்களோட ப்ராஜெக்ட்ஸை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறது, ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து அந்த டீம் ஒர்க் பண்ணுவாங்க.
அவங்களுக்கு வந்து இப்படி தான் வந்து டேட்டாஸை வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இன்னும் கூட நான் வந்து இன்னும் கூட ஒரு டெமோ பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நான் ஜஸ்ட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு ஹோட்டல், இப்போ செகண்ட் ஹோட்டலில் அவர் ஆக்சஸ் பண்ண போகிறாரு. நான் வந்து ஸ்டார்ட் வித்தவுட் டீபக்கிங் கொடுக்குறேன். ஓகே, ஓகே, இதுவும் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், ஏன்னா 2 ப்ராஜெக்ட் ரன் ஆகுதுல, அதனால தான் 2 அவுட்புட் விண்டோ வந்து ஓப்பன் ஆகுது. இது ஃபஸ்ட்டு விண்டோ ப்ராஜெக்டோட, என்னுடைய ப்ராஜெக்டோட விண்டோ இது அவரோட ப்ராஜெக்டோட விண்டோ. ஓகேங்களா? ஸோ இப்போ 2 சென்ட் பண்ணாரு. அப்போ 2ல என்னென்ன டீட்டெயில்ஸ், ஹோட்டல் டீட்டெயில்ஸ் இருக்குது, தலைப்பக்கட்டி. ஸோ இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எடுத்து அவர் அழகாக ஒரு கவர் பேஜை ரெடி பண்ணி இந்த டேட்டாவெல்லாம் அந்த கவர் பேஜில் வந்து ஃபீட் பண்ணிட்டாருன்னா அதில் வந்து அழகாக தெரிய போகுது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஃபுட் லிஸ்ட் பேஜை வந்து அவர் வந்து பின்னாடி வந்து கண்டிப்பாக டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ராமிஸ் பண்ண மாதிரி நான் இது ரெண்டுமே நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இது வந்து ஹோட்டல் லிஸ்ட் பண்ணுற பேஜ், ஃபுட் லிஸ்ட் பண்ணுற பேஜ், அது ஒன்றும் நம்ம டெவலப் பண்ணல. ஸோ இப்படி தான் வந்து இதே ஃபார்மேட்டில் தான் இதையும் டெவலப் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், ப்ரோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து எப்போ என்னுடைய டேட்டா கேட்டாலும் நான் வந்து கொடுத்துருவேன் அப்படின்னா, இன்கேஸ் வந்து அவர் வந்து ஏதோ இல்லீகல் பர்பஸ்க்காக என்னுடைய டேட்டாவை எடுக்க பார்க்குறாரு அப்படின்னா, நான் என் டேட்டாவை நான் எப்படி ப்ரோ நான் வந்து பாதுகாக்கிறது அப்படின்னா, அவர் ஆக்சஸ் பண்ணாலும் என்னுடைய டேட்டாவை நான் வந்து அவருக்கு தரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒன்றுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. இதுக்கு தான் பாலிமார்பிசம்னு ஒரு கான்செப்ட் நம்ம படிச்சிருப்போம் ஊல்ஸில். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம வந்து அப்படியே அப்ளை பண்ணலாம் இங்கே ப்ராக்டிக்கலாக. இங்கே பாருங்கள், நம்மளுடைய நான்வெஜ் கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே போயிட்டு இங்கே ஆக்சஸ் மாடிஃபையரை வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் அப்படி மாற்றிங்க. ப்ரொடெக்ட்டு ஒன்றும் டிஃபால்ட்டு பப்ளிக் ப்ரைவேட்னு இருக்குது. டிஃபால்ட் மாற்றினீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் ஜஸ்ட்டு ப்ரைவேட்னு மாற்றிடுங்க. எவனுமே உங்களை இது டச்சே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், அவ்வளோதான் எரர் வரும் அவருக்கு. ஓகேங்களா? ஸோ அவரால் உங்களுடைய கிளாஸை வந்து ஆக்சஸ் பண்ணவே முடியாது. ஸோ ஆக்சஸ் மாடிஃபையரை நீங்கள் இதுக்கு தான் ஆக்சஸ் மாடிஃபையர் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ பாலிமார்பிசம் கான்செப்டே இங்கே தான் கொண்டு வராங்க, இப்படி தான் கொண்டு வராங்க. அந்த ஆக்சஸ் மாடிஃபையரை வச்சு நீங்கள் வேற ஒரு ப்ராஜெக்டில் இருக்கிற டேட்டாவை அவர் பெர்மிஷன் இல்லாமல் எடுக்க முடியாது. அவர் வந்து ப்ரைவேட்னு இன்கேஸ் கொடுத்துட்டாருன்னா உங்களால் அதை ஆக்சஸே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து டேட்டாஸ் வந்து ஷேர் ஆகுது. இப்படி தான் வந்து செக்யூரிட்டியும் அச்சீவ் பண்ணுறாங்க பாலிமார்பிசமை வச்சு. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்துங்க. அப்புறம் வேற என்ன நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா, முக்கியமாக இந்த ஸ்டாட்டிக், அது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே வேணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான திங். அது ஸ்டாட்டிக்ன்றது அது எங்கே இம்பார்ட்டன்ட்னு சொல்லணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு டேட்டா இருக்குது. ஓகேங்களா? அந்த டேட்டா ஒரு கிளாஸ்குள்ளே இருந்ததுன்னா வச்சுக்கங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து இங்கே ஓட்டர் ப்ராப்பர்ட்டி எழுதி வச்சுருக்கோம்ல, இந்த கிளாஸில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிலாம் நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டியில் நான் வந்து ஒரு வாட்டி நான் அந்த கிளாஸை வந்து நான் இன்ஸ்டான்ஷியேட் பண்ணனா, அதாவது நியூ கீவேர்டை வச்சு கிரியேட் பண்ணனா, அப்போ ஒரு வேல்யூ நான் செட் பண்ணேன்னு வச்சுக்கலாம். அடுத்த வாட்டி நான் திருப்பி நியூ கீவேர்டை வச்சு திருப்பி இந்த கிளாஸை நான் இன்ஸ்டான்ஷியேட் பண்ணனா, இதில் இருக்கிற டேட்டாலாம் அழிஞ்சிரும். இதில் இருக்கிற டேட்டாலாம் கம்ப்ளீட்டாக எரேஸ் ஆகிட்டு திருப்பி நம்ம புதுசாக ஃபீட் பண்ணுறது டேட்டா இதில் அசைன் ஆகிடும். ஸோ ஒவ்வொரு வாட்டி இன்ஸ்டான்ஷியேட் நடக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு டேட்டா வந்து ரெஃப்ரெஷ் ஆகும்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஆனால் உங்ககிட்ட ஒரு டேட்டா இருக்குது, அந்த டேட்டா கம்ப்ளீட் த்ரூ அவுட் ப்ரோக்ராம்லேயே உங்களுக்கு தேவைப்படுது. நீங்கள் எப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து ரொம்ப, அதாவது நீங்களாக போயிட்டு சேஞ்ச் பண்ணுறவர்களும் அது சேஞ்சே ஆகாது அந்த டேட்டா. ஓகேங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் எதில் வச்சு யூஸ் பண்ணலான்னா, ஜஸ்ட்டு இங்கே பாருங்கள், இப்போ நான்வெஜ் கிளாஸில் நான் வந்து இந்த நான்வெஜ் கிளாஸில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த நான்வெஜ் கிளாஸில் நான் வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக்னு நீங்கள் யூஸ் பண்ணுங்க, ஸ்டாட்டிக் கீவேர்டு. ஓகேங்களா? ஸ்ட்ரிங்கு, ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் ஐடி. ஓகேங்களா? ஸோ யூசர் ஐடி இது ரியல் டைமில் இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில இதில் இப்படி யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இப்போ யூசர் ஐடின்னா நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா உங்கள் மெயில் ஐடி இருக்குது பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட மெயில் ஐடியை கொடுப்போம், codebinex@gmail.com இருக்குது பார்த்தீங்களா. இது யூசர் ஐடின்றது காமனாக அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் லாக் அவுட் பண்ணுற வரலும் அது காமனாக எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ யூசர் ஐடின்றது காமன் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த யூசர் ஐடின்றது காமனு, இது சேஞ்சே ஆகக்கூடாது த்ரூ அவுட் ப்ரோக்ராம்லேயும் நானாக சேஞ்ச் பண்ணுற வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை பாருங்கள், நான் எங்கேருந்து வேணாலும் இந்த ப்ரோக்ராமிங்கில் இதை ஆக்சஸ் பண்ண முடியும், எந்த கிளாஸில் வேணாலும். ஏன்னா அதை நான் பப்ளிக்னு கொடுத்துருக்கேன், அதனால் சொல்கிறேன். ஓகேங்களா?
ஸோ பாருங்க, நான் எந்த கிளாஸில் வந்து அது எதுனா நான்வெஜ் கிளாஸில் டாட்டு யூசர் ஐடி கிடைக்குதா பாருங்கள், அவ்வளோதான். இந்த கிளாஸில் நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ ஒன்லி அசைன்டு அந்த கால், ஓகேங்களா. ஸோ இதை அசைன் பண்ணுவோம். ஏன் அசைன் பண்ணாமல் கால் பண்ணால் திட்டாதுங்களாங்க. ஐயோ, ஐட்டம் ஒன்று நான் ஏற்கனவே வச்சுட்டேன், ஓகேவா. ஸோ இப்போ இங்கேருந்து கால் பண்ணிட்டோம். இப்போது எஸ்எஸ் பிரியாணிக்கு போவோம். எஸ்எஸ் பிரியாணிலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் யூசர் ஐடி தேவைப்படுது அப்படின்ட்டா இங்கே வந்து சும்மா யூசர்னு வச்சுப்போம். யூசர் இஸ் ஈக்குவல் டு நான்வெஜ் கிளாஸில் தான் நமக்கு அந்த இது வச்சோம், யூசர் ஐடி கிடைச்சிச்சு பாருங்கள். ஸோ இங்கேயும் யூசர் ஐடி கிடைக்கும். ஸோ இது மாதிரி த்ரூ அவுட் ப்ரோக்ராம்லேயும் அந்த வேல்யூ வந்து உங்களால் அந்த வேல்யூ வந்து எக்ஸ்பிளிட்டியாக சேஞ்சே ஆகாது, நீங்களாக போயிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம். ஸோ அது மாதிரி ஒரு டேட்டாவை நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது வந்து இந்த ஸ்டாட்டிக் இதில் போட்டு வச்சுருங்க. ஸோ அது வந்து சேஞ்சே ஆகாது, ஓகேங்களா. ஸோ ரியல் டைமில் ஒரு யூசர் ஐடி அப்படிலாம் இதில் தான் வச்சு சேவ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ ஓகே, அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்டான திங் ரியல் டைம் எக்ஸாம்பிளை நான் இது பண்ணணும்னு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன். அது என்னென்னா ப்ராப்பர்ட்டி. எதுக்காக ப்ரோ இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் போனீங்க சம்மந்தமே இல்லாமல்? நீங்கள் இது மாதிரி வேரியபிளே யூஸ் பண்ணிடலாமே, அதாவது வேல்யூஸ் ஈக்குவல் டு இது மாதிரி வேரியபிளே யூஸ் பண்ணிடலாமே இந்த யூசர் ஐடி மாதிரி. நீங்கள் எதுக்கு ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று போயிட்டு அந்த ப்ராப்பர்ட்டிக்கு இந்த கெட்டு செட்டு எதுக்கு இதெல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். இதில் பெரிய அட்வான்டேஜ் இருக்குங்க. இதில் என்ன அட்வான்டேஜ்னா, இப்போ பாருங்கள், நான் வந்து செட்டு கெட்டுன்னு மட்டும் வச்சுப்போம், ஓகே. இப்போ இதில் ஹோட்டல் ஐடி இருக்கா, தலைவர் இருக்கார். ஹோட்டல் ஐடி வேணாம், சும்மா வேறு எதனா மாற்றி பார்ப்போம். ஃபோன் மாற்றி பார்ப்போம். இந்த கெட்டு இருக்குது பார்த்தீங்களா, கெட்டை மட்டும் வச்சுக்கிட்டு செட்டு தூக்கிடுவோம். சிஸ்டம் வர ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஓகே, கெட்டு மட்டும்தான் இருக்குது, செட்டு இல்லை, ஓகேங்களா. ஃபோன் ப்ராப்பர்ட்டியில் கெட்டு மட்டும்தான் இருக்குது, செட்டு இல்லை. அது எதெல்லாம் ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கு, எங்கெங்கெல்லாம் யூஸ் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே ரெஃபரன்ஸ்னு இருக்கு பாருங்கள். இதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு ஷோ பண்ணிவிடும் விஎஸ், ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துக்கு போகிறேன், ஓகேங்களா. எந்த இடத்துக்கு போகலாம், நான் இந்த இடத்துக்கு போகிறேன். இங்கே பாருங்கள், தலைவர் எரர் காட்டுறாரு. என்ன எரரு? ப்ராப்பர்ட்டி ஆர் இண்டெக்ஸ் voter property dot phone cannot be assigned to, it's only readable. ஓகே, இதனால தான் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். ப்ராப்பர்ட்டியோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராக்டிக்கலான திங்குங்க அது. அதாவது நீங்கள் ப்ராப்பர்ட்டி இது வேரியபிளை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கெட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களால் இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து வேல்யூ எடுக்க தான் முடியும். நீங்கள் புதுசாக இந்த வேல்யூவை அசைன் பண்ணவே முடியாது. அதாவது இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் வேல்யூவே கொடுக்கவே முடியாது, ஓகேங்களா. இதுலேருந்து நீங்கள் வேல்யூ எடுக்க தான் முடியும். ஸோ கெட் அண்ட் செட்டை வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராப்பர்ட்டியோட செக்யூரிட்டியை அச்சீவ் பண்ணலாம், ஓகேங்களா. இந்த பாஸ்வேர்ட்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் அச்சீவ் பண்ணுவாங்க. அவங்க வந்து என்ன டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அதை செட் பண்ணி வச்சுருவாங்க. அதை நீங்கள் வேல்யூ எடுத்து யூஸ் பண்ண தான் முடியுமே கண்டி நீங்கள் புதுசாக ஒரு பாஸ்வேர்டை செட் பண்ணவே முடியாது உங்களால், ஓகேங்களா. ஸோ இதில் இந்த மாஸ்டர் டிபிலாம் இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். உங்களுடைய எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் நான் ஏதோ புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன் ப்ரோ அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா என்னுடைய எஃபர்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்புறம் இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். என்னென்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் எனக்கு வந்து சப்போர்ட் தரீங்க, ரொம்ப நன்றி. அப்புறம் நிறைய பேர் வந்து டவுட்ஸும் கேட்குறீங்க, என்னென்னா சைபர் செக்யூரிட்டி, ஸோ அது மாதிரி ஓரியன்டாக கேட்குறீங்க. அதை பற்றி எனக்கு அவேர்னஸ் கிடையாது, ஓகேங்களா. ஸோ அதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். என்னுடைய மேஜர் பார்த்தீங்கன்னா ASP.NET MSc, ஸோ வெப் டெவலப்பர், அந்த ASP.NET MSc .NET டெவலப்பர். ஸோ இப்படி தான் வந்து என்னுடைய மேஜர்ஸ், ஓகேங்களா. ஸோ இதில் என்ன டவுட் கேட்டிங்கன்னா தெளிவாக நான் நடத்துவேன், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஃபுல் டைம் யூடியூபர் கிடையாது. எனக்கு டைம் இருக்கும்போது நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணி அதை வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ டைம் இருக்கும்போது மட்டும்தான். இப்போவே பாருங்கள் 1:30 ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், டைம் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் எதனா டவுட் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் வந்து அதை ரெஃபர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். என்ன கொஞ்சம் டைம் எடுக்கும், ஓகேங்களா. ஸோ அதை சிரமம் பார்க்காம இருங்க. அப்புறம் இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நிறைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ வெப் டெவலப்பிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு புது சப்ஸ்கிரைபர்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில்
தேங்க்யூ அண்ட் குட் பை.